ஸோ டிசம்பர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இன் இந்தியா. ஸோ வந்துட்டு ஸ்டார்ட் அப்ஸ் தெரியும், இனிஷியலாக வந்துட்டு பேபி ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸு நிறைய இதெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸில் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவோட ஷேரை பற்றி நம்ம வந்துட்டு பார்ப்போம், இந்தியாவோட இதை பற்றி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்பேஸ் ஷேரில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு வேர்ல்டு லெவலில் நம்ம வந்துட்டு 360 பில்லியன் வந்துட்டு US$ வந்துட்டு எஸ்டிமேட்டட் இது, அதாவது எல்லாருமே போல் பண்ணி போட்டு செலவு பண்ணியிருக்க மணி. அது இந்தியாவோட ஷேர் வந்துட்டு ஒரு 2% வந்துட்டு இருக்குது இந்த $360 பில்லியன். 360 days $360 பில்லியன் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு 2% வந்து நம்ம ஷேர் இருக்குது. நம்ம ஏன் வந்துட்டு வேர்ல்டு லெவலில் குளோபல் லெவலில் எல்லாருமே சேர்ந்து பண்ணுற சில விஷயத்தில் வந்துட்டு நம்ம அதிகமாக பண்ணலாம், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்பேஸோட மெயினான விஷயம் என்னது, அந்த சேட்டலைட் எது கொண்டு போகிறது, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அந்த மாதிரி ஒரு நிறைய சேட்டலைட்ஸு நிறைய இது, அந்த மாதிரி ரேடார்ஸ் அந்த மாதிரி இது பண்ணுறது தான். ஸோ அதோட ஆன்சிலரி டெக்னாலஜி, நம்ம அதுக்கு கொண்டு போகிற அசசரிஸ் என்னது, ராக்கெட்டு, அதுக்கு செஞ்சு தர இது ஃபியூல் டேங்க்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. நம்ம மேக்ஸிமம் எதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த கொண்டு போகிற அந்த ஸ்பேஸோட வெஹிக்கிளில் தான் நம்ம வந்துட்டு செலவு பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அதோட எஸ்டிமேட்டே வந்துட்டு மேக்ஸிமம் 5 to 10% தான் வருமே. அதோட ஒர்த்தே வந்துட்டு அவ்வளோதான். அந்த 5 to 10%க்கு அதான் மொத்த இதில் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அப்போ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 2% பண்ணுறதே ஓகே தான். அதனால் அதுக்கு வந்துட்டு இந்தியா அதிகமாக இது பண்ணலை. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இதை டெவலப் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 48% தான் என்னது ப்ரொஜெக்டடு காம்பவுண்டிங் ஆனுவல் க்ரோத் ரேட். அதாவது ஒவ்வொரு வருஷம் வந்து அதை டெவலப் ஆகிற இது வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட $50 பில்லியன் வந்துட்டு நெக்ஸ்ட் 5 yearsல ரீச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதாவது 2014 ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் இருந்துச்சு. இப்போ நான் பார்த்தோம்னா வந்துட்டு 190 கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 190 இல்லை 189 ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு என்னது, சீடு அண்டர் சீடு ஃபண்ட் ஸ்கீம் இன் ஸ்பேஸ் வில் ப்ரொவைட் சப்போர்ட் டு ஸ்டார்ட் அப்ஸ் ஃபார் டெவலப்பிங் அண்ட் ஸ்கேலிங் அப் சொல்யூஷன்ஸ் இன் அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி யூசிங் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ வந்துட்டு சீடு ஸ்கீமில் வந்துட்டு யார் வந்துட்டு இது பண்ணுவாங்களா, நம்ம இன்ஸ்பேஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சீடு ஸ்கீம்னால் நான் தெரியும். இதில் வந்துட்டு ஒரு இதுக்கு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அப்படி என்னென்னா, இப்போ எல்லாருமே பேங்க்கு, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, இல்லை நிறையா ஃபினான்ஷியல் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்துட்டு வயபிளாக இருக்கா, அது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அதோட இதை வந்துட்டு அசஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது. இந்த டெக்னாலஜியில் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு டோனர் மாதிரி சீடுங்கிற ஸ்கீமை வச்சுட்டு ஸ்டார்ட் அப்புக்கு என்ன பண்ணுறாங்க, நீ பண்ணுறியா, நீ பெரிய லெவலில் அப்படி பண்ண போகிற, உங்கள் எஸ்டிமேட்டட் இது வந்துட்டு ஒரு 500 கோடி ரூபாய்க்கு நீ பண்ணுறேன்னா, நீ ஒரு சின்ன ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஐடியோ டைப், இப்போ ப்ரோட்டோடைப் பண்ணு, ஒரு 5 கோடிக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங் சாம்பிள் பண்ணு, உன்னோட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை வந்துட்டு காமி, சரி ஆமாம் உன் கான்செப்டோட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை காமி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஃபண்டிங் பண்ண ஆரம்பிக்கும். இது 2021 வந்து வந்துச்சு இந்த ஸ்கீமு. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் 950 crores தனியாக வச்சுருப்பாங்க. இதை வச்சுமா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் விஷயம். அப்புறம் வந்துட்டு ஸோ இதிலே கொடுத்துட்டாங்க, சீட் ஃபண்ட் ஸ்கீம் எம்டெட் ப்ரொமோட்டிங் அனௌன்ஸ்டு பை இன்ஸ்பேஷன் சீடு ஃபண்டு ஸ்கீம். ஆனால் சீடு ஃபண்டு ஸ்கீம்னு நான் ஏற்கனவே இப்போ தான் நான் பார்த்தேன். இது வந்துட்டு March 2023 கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ தான் நான் படித்து பார்த்தேன். இந்த Honorable Prime Minister of India announced the scheme in Grand Plenary Address of Paramb Startup India 16th 2021. Approval of Honorable Finance Minister. The scheme has been notified on 2021. The seed fund will be discussed to eligible startups. ஸோ இது வந்துட்டு நான் பார்த்தேன், அவங்க வெப்சைட்லேயே வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்துட்டு இதில் என்னன்னா, மெயினாக அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு நிமிஷம் இது பார்த்துக்கோங்க. சீட் ஃபண்ட் ஸ்கீம் ப்ரொமோட்டிங் ஸ்பேஸ் டெக்னாலஜி வாஸ் அனௌன்ஸ்டு பை இன்ஸ்பேஸ் March 2023. சரி, ஓகே. Purpose to support startups to develop innovative space products and services that can improve the quality of life of common people in and around the world. Support to startups, access to funding, mentorship, training and network. இது எப்படிலாம் பண்ணுறாங்க, ஃபண்டிங் பண்ணுறாங்க, மென்டர்ஷிப் பண்ணுறாங்க, ட்ரைனிங் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இன்ஸ்பேஸ் தான் இது பண்ணாங்க, சரியா? இன்ஸ்பேஸ் தான் வந்துட்டு இந்த இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. to support startups to develop innovative இதுதான் அந்த இது இன்ஸ்பேஸ் டு அனௌன்ஸ் செக்டர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பீரியடிக்லி. செக்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதில் இருக்குதுங்கிறதுக்கு வந்துட்டு இன்ஸ்பேஸ் வந்துட்டு தான் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நமக்கு தெரியும். ஐடியல் அப்ளிகன்ஸ், they should have a clear business plan, well defined target market and a detailed implementing strategy. சரியா?
இந்தியாவோட மேஜர் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸு. அக்னிகுல் காஸ்மோஸ் என்னென்ன இருக்குதுங்கிறது வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ், இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ். சாட்ஸ்யூர், அது எனக்கு தெரியல. பிக்செல், பெல்லாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ், அடுத்து வந்துட்டு துருவா ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது ஏன்னா மேபி ஏன்னா இதோட லீடிங் இதை பற்றி தான் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் இது அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இது ஒரு 4 இதை கொடுத்துட்டு இதெல்லாம் எது சம்மந்தப்பட்டதுனாச்சும் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த ஏரோஸ்பேஸு, சேட்டு, இந்த 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 நேம் வச்சுருக்கணும். நம்ம கண்டிப்பாக இது வந்துட்டு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப்ஸ் தான். பில்டிங் ஏ லான்ச் அண்ட் டிமாண்ட் ஆர்பிட்டல் கிளாஸ் ராக்கெட் that can carry 100 kilograms to LEO, low Earth orbit. It's the first company in the country to sign an agreement with ISRO under Indian space. First company to sign an agreement with 100 kgs வந்துட்டு கேரி பண்ணுறாங்க இவங்க. செகண்ட் என்னது, அடுத்து வந்துட்டு ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸு. சரியா, ஸ்கை ரூட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டார்ட் அப் டு லான்ச் அ ப்ரைவேட் ராக்கெட் ஃப்ரம் இந்தியா. ஃபஸ்ட்டு இது டு லான்ச்சஸ் ப்ரைவேட் ராக்கெட் ஃப்ரம் இந்தியா. சாட்ஸ்யூர், இதுக்கு யார், இந்த கம்பெனி ஓன்ஸ் ஸ்பெஷலைசேஷன் இன் ப்ரொவைடிங் ரிமோட் சென்சிங், மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்யூஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல். இவங்க வந்து இதெல்லாம் வந்துட்டு இது ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. பிக்செல், அவங்க வந்துட்டு என்னது, இவங்க வந்து ஒரு நெட்வொர்க் டெவலப் பண்ணுவாங்க. நெட்வொர்க் ஆஃப் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் எர்த் இமேஜிங் சேட்டலைட். இட் ரைஸ் ஃபண்டு ஃப்ரம் அல்ஃபாபெட், ஐஎன்சிஸ், கூகுள். சரி, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு யார், ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ். ஃபஸ்ட்டு நம்ம கூட இவங்க வச்சுக்கிட்டது யார், அக்ரிமெண்ட் சைன் பண்ணது யார், இஸ்ரோ மூலயமா இவங்க கூட அக்னிகுல் காஸ்மோஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் அண்ட் இது வந்துட்டு இது பண்ணுவாங்க. லியோவில் வந்து இது பண்ணுறதுக்கு வந்துட்டு இது பண்ணுவாங்க, லியோ. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். பெல்லாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் வந்துட்டு டெஸ்டட் இந்தியாஸ் ஃபஸ்ட் ப்ரைவேட்லி டெவலப்டு ஹால் எஃபெக்ட் த்ரஸ்டர் ஆர்கா. இது வந்துட்டு ஆர்காங்கிற வந்துட்டு ஹால் எஃபெக்ட் த்ரஸ்டரை வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ட்ரடியூஸ் த நேஷன்ஸ் இனிஷியல் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிரீன் ப்ரொபல்ஷன் வெஹிக்கிள் சிஸ்டம் ருத்ரா. ஸோ ருத்ரா, போத் ருத்ரா அண்ட் ஆர்கா வர ஆன்போர்டு. ஓகே ஆன்போர்டு ஆன் எஸ்எல்எஸ் பிஎல்சி மிஷன் போயம் 3. ஓகே இந்த ரெண்டு இதையுமே வந்துட்டு பிஎஸ்எல் 3 வந்துட்டு கேரி பண்ணது. இது வந்து ஆன்போர்டு, இது வந்துட்டு கிளம்புற தயாராக ரெடியாக இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ருத்ரா, ஆர்கா, ஓகே. பெல்லாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. இவங்க தான் வந்துட்டு ஹால் எஃபெக்ட் த்ரஸ்டர் நமக்கு தெரியும், புஷ் பண்ணி இது பண்ணுறது, இல்லை லேண்ட் பண்ணும்போது கரெக்டான த்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிரீன் ப்ரொபல்ஷன் வெஹிக்கிள். ஓகே, ருத்ரா. ஓகே, துருவா, நேஷனல் அவார்டு வின்னிங் ஸ்பேஸ் டெக்னாலஜி கம்பெனி ஃபோக்கஸ்ட் ஆன் பில்டிங் ஏ ஃபுல் ஸ்டாக் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ். ஸ்டாக் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ். ஓகே, எலிஜிபிலிட்டி ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர்டு வித் டிபிஐஐடி. இவங்க கூட வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இவங்களோட மெயினான வேலை வந்துட்டு டெக்னாலஜியை வந்துட்டு மெயினான இவங்க கோர் ப்ராடக்ட்லாம் இவங்க சர்வீஸாக இருக்கணும். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், ஸ்பேஸ் டெக்னாலஜி. அதாவது அந்த ஸ்டார்ட் அப்பில் இந்தியனோட ஷேர் ஹோல்டிங் வந்துட்டு, அதாவது இது வந்து எதுக்கு, இது வந்துட்டு இந்த சீடு ஸ்கீமுக்காக வந்துட்டு நான் நினைக்கிறேன். சரியா, சீடு ஸ்கீமுக்காக வந்துட்டு இவங்க வந்துட்டு இது பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு ஸ்டார்ட் அப் இந்தியனோட ஷேர் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், 80% இருக்கணும். ஷுட் நாட் ஹாவ் கோன் த்ரூ எ ஃபண்டிங் ரவுண்ட். ஏற்கனவே வந்துட்டு வேறு எதுவும் யாரும் இது பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபண்டிங் ரவுண்டு இது பண்ணிக்கூடாது. ஆனால் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பண்ணணும், பெர்மிட்டட். Promoters and angel investors in the startup at the time of application must at least match the granted request. இப்போ இந்த சீடு ஸ்கீம் கீழே வந்துட்டு ஒரு 500 கோடி கேட்க வராங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு இந்த மற்ற இன்வெஸ்டர்ஸ்லாம் போட்டு இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணது அட்லீஸ்ட் ஒரு 500 கோடி கிட்டே வந்துட்டு இருக்கணும், அட்லீஸ்ட் மேட்ச் பண்ணணும். 50 லட்சத்துக்கு மேலே எந்த ஒரு சென்ட்ரல் இதுலேயும் வந்துட்டு சப்போர்ட் வாங்கியிருக்கக்கூடாது. இது வந்துட்டு நிறைய இதில் வந்துட்டு நிறையா இது வந்துட்டு காம்படிஷனில் அமௌண்ட் ஜெயிப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு கணக்கு கிடையாது. சரியா, 1 கோடி வரையும் இது பண்ணுவாங்க. இன் 3 year more இன்ஸ்டால்மெண்ட் அப் டு 40% மேபி கிவ் இன் த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்.
1 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு 3 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு கிராண்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணிடணும். இது கீழே வந்துட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி இது பண்ணாங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்புக்கு தான் அந்த ஐபிஆர் வந்துட்டு சொந்தம். ஸோ இதுதான் நம்மளோட இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு. எதுக்காக ப்ரமோட் பண்ணுறோம் நமக்கு நல்லா தெரியும், குளோபல் காம்படிட்டிவ்னஸ். சரியா? ஏன்னா வந்து நிறையா ப்ளூ ஆர்ஜினு, ஸ்பேஸ் எக்ஸு, அரியன் ஸ்பேஸு, இது எல்லாமே வந்துட்டு பெரிய குளோபல் இண்டஸ்ட்ரியாக வந்துட்டு இதாக இருக்குது. சரியா? கட்டிங் காஸ்ட் அண்ட் டேர்ன் அரவுண்ட் டைம், இது நமக்கு தெரியும். அடுத்து வந்துட்டு அவர் இந்தியா ஸ்பேஸ் வெண்டர்ஸ் ஆர் சப்ளைஸ் டு த கவர்மெண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் therefore to provide. ஆனால் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு என்னது, நம்ம லான்ச் பண்ணுறது இஸ்ரோ தான் லான்ச் பண்ணுது, அவங்களுக்கு கீழே தான் நம்ம இது பண்ணுறோம். பட் ஆனால் வந்துட்டு அவங்க வெறும் வந்து வெண்டர்ஸ் இல்லைனா சப்ளையர்ஸாக தான் வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கீழே வந்துட்டு நம்ம ஸ்பேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், allowed them to carrying out end-to-end activities in the space domain. சென்ட்ரல் allowed them to carry end-to-end activities. என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் உருவாக்குறது லான்ச் பண்ணுற வரையும் அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஒன்லி 2%. இதே வந்து ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் கவர்மெண்ட் ரிசோர்ஸை வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஸ்பேஸ் இதை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ண உதவும். இங்கே பாரு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு வச்சுருப்போம். நம்ம கண்டிப்பாக இம்போர்ட் தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸ்பேஸுக்கு நிறையா. எங்கே? ரஷ்யா, அமெரிக்கா, electric high strength carbon fibers, space coiled solar cells, detectors, optics and power amplifier among others. Freeing up the ISRO from freeing up the ISRO from ancillary activities. சரி. ஓகே, ஜியோ பொலிட்டிக்கல் லெவரேஜ் இது அப்படியே படித்து பார்த்தா தெரியும். இது ஈஸி தான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். க்ரீன் மட்டும் நம்ம இப்போ போகும்போது படிச்சுட்டு போனால் போதும். ஸோ அதான் முக்கியம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம படிப்போம், என்ன செய்யலாம், என்னது, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இது என்னது, இந்தியன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அத்தரைசேஷன். இன்ஸ்பேஸுங்கிறது வந்துட்டு ஒரு அட்டானமஸ் ஏஜென்சி. இவங்க யார் கீழே இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழே இருக்காங்க. இது வந்துட்டு பிஎம் தான் ஹேண்டில் பண்ணுவார், நமக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலேட், ப்ரொமோட், கைட், மானிட்டர் அண்ட் சூப்பர்வைஸ் த ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் நான் கவர்மெண்டல் ப்ரைவேட் என்டிட்டிஸ். அப்போ ப்ரைவேட்டுக்குள்ளே இவங்க தான் வந்துட்டு ஃபாதர் மாதிரி. யார்? இன்ஸ்பேஸ். It can also allow NGPES to use the facility of Department of Space. ஓகே, ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு விஷயம். ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்துட்டு என்னது, கமர்ஷியல் ஆம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்துட்டு வியாபார நோக்கத்துக்காக இருக்கிறது தான். இது வந்து இது கமர்ஷியல் ஆம் ஆஃப் இஸ்ரோ. 1992 செட்டப் பண்ணிட்டாங்க. ஹோல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி. சரியா? It is engaged in providing space product and services to international customers. வெளிநாட்டு லெவலில் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு கமர்ஷியலாக வந்துட்டு வாங்கிறது விற்கிறது எல்லாமே இவங்க தான். ஸோ வந்துட்டு அதாவது நமக்கு தெரியும் நியூஸ். இது வந்துட்டு என்னது, இட் இஸ் எ ஷெட்யூல் ஏ கேட்டகரி கம்பெனி அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஷெட்யூல் ஏ கேட்டகரி.
It was set up in 2019 to handle the commercial activities of ISRO. ஸோ அப்போ இதுவும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் கமர்ஷியல் ஆகாமல் இது என்ன செய்யலும் வந்துட்டு ஒரு இது தான். ஸோ அப்போ என்னங்கிறது வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கோம். இட் எனேபிள் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் டு டேக் அப் ஹை டெக்னாலஜி ஸ்பேஸ் டெக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொமோட் கமர்ஷியல் யூஸ் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் தி இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஒரே நிமிஷம். இதுக்கு நம்ம வந்துட்டு ரெண்டுக்குமே மீனிங் வந்துட்டு பார்த்துக்கோம். அது வந்து மெயினாக வந்துட்டு ஃபாரின் கஸ்டமர்ஸ் வந்துட்டு டீல் பண்ணுது. இது இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு கமர்ஷியலாக வந்து எனேபிள் பண்ணி கொடுக்குங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்குவோம். இன்ஸ்பேஸாக பார்த்தோம். இல்லை இன்ஸ்பேஸ் கிடையாது, ஆண்ட்ரிக்ஸ். பாரு, ஆண்ட்ரிக்ஸ் வில் ஹேண்டில் இஸ்ரோஸ் கமர்ஷியல் டீல்ஸ் ஃபார் சேட்டலைட் அண்ட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் வித் ஃபாரின் கஸ்டமர்ஸ். NSIL வில் டீல் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இது கரெக்டாக கொடுத்துருக்கான். இல்லை, இதுதான் வந்துட்டு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். வில் டீல் கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு மேட்டர். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஆண்ட்ரிக்ஸ் will handle commercial satellite for foreign customers. NSIL capacity building for local manufacturing. ISPAனா இது வந்து 2020 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ நான் ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரி பாடி ஃபார் செட்டப் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. சரியா, ஸ்பேஸ் அசோசியேஷனுங்கிறதே வந்துட்டு இஸ்பாங்கிறது நான் ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரி பாடி, டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் செக்டருக்கு தான் இது பண்ணாங்க. Represented by leading domestic and global corporations. It aims to build global linkages, bringing critical technology and investment to country. சூப்பர். இது வந்துட்டு ஃபாரின் இதுவும் இருப்பாங்க, குளோபல் கார்பரேஷன்ஸும் வந்துட்டு இதில் வந்து இதாக இருப்பாங்க. அதர் இனிஷியேட்டிவ்ஸ், இந்தியா ஸ்பேஸ், இதெல்லாம் வந்துட்டு இதுதான் சும்மா நார்மலாக இது பண்ணுறது தான். இந்தியா ஸ்பேஸ் பாலிசி அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் நான் கவர்மெண்ட் இன் ஆல் டொமைன். இதான் நான் சொன்னல, எல்லா இதுவுமே வந்து லான்ச்சுக்கு முன்னாடி இருந்து லான்ச்சுக்கு அப்புறம் வரையுமே வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ப்ரைவேட்டுக்கு இது கொடுக்குறது. FDI allowed under government route for satellite establishment and operations. The DOS, Department of Space, and Department of Industry and Technology something. The Ministry of Trade and Commerce is in the process of reviving the FDI guidelines to attract more இது. ஸோ வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ரூட்டில் வந்துட்டு இது ஸ்பேஸுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ரூட்டில் வந்துருக்கு. FDI 100% அலௌடு தான். சிலதுக்கு 75% தான் இருக்கும். ஸ்பேஸுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், 100% அலோவ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட் ரூட் தான், நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், சேட்டிலைட் லான்ச்சஸ் ஆர் எக்ஸாம்ப்டட் ஃப்ரம் GST. செம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது ஆக்சுவலாக. எய்ம் இஸ்ரோ அண்டு CBSE சேர்ந்து தான் வந்துட்டு அட்டல் ஸ்பேஸ் சேலஞ்ச்.
was open to all school students across the country and broad. அட்டல் இன்குபேஷன் சென்டர் வந்து பார்ப்போமா. எதுக்கு இதுவும் வந்துட்டு அட்டல் இன்னோவேஷன் மிஷன் கீழே தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. 50 startups working in space இது India. The focus area of the startups are in UAV, drone, surveillance, aerotech. Anik Arise program. Mentoring. List of retired ISRO is published on space digital platforms. And approach these mentors directly from the expert advice. இங்கே பாருங்களேன், மென்டர் கொடுக்குறாங்க ரிட்டையர்டு இவங்கெல்லாம். சம்மரில் challenges in promotion of space tech startups in India. Risky nature of industry தெரியும். Long incubation period and lead to cautious approach by private organization. Funding constant. Inadequate funding established in later stages poses a significant challenge. Lack of indigenous materials and high reliance on import increases cost and cost delay production delays. Unsustainable business models. Lowest cost win mentality of startups overlooks hidden expenses and unsustainable business models. Scarcity of skilled professionals adds to existing challenges. Way ahead of promoting space techs in India. எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான். எப்படி எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் ஆக்டிவிட்டிஸ் பில்ட். ஓகே, ப்ரொவைட் கிளாரிட்டி, ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொபல்ஷன் ஃபார் தி இண்டஸ்ட்ரி. Enhance financial viability. Soft funds and additional incentives like income tax exemption to address funding challenges. Secure market access. Conduct a dedicated study to define Indian space using the consistent methodology. Global best practices such as development space question, capacity building. இது எல்லாமே நார்மல் காமன் பாயிண்ட் தான். இதுவும் வந்துட்டு நம்ம இது தான்ப்பா, இது ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு கேட்கக்கூடியது வந்துட்டு என்னென்ன இது இருக்கும், இதில் இருக்கிற டேட்டா வந்துட்டு படித்து வச்சுக்குவோம். ஸோ வந்துட்டு இந்த டேட்டா பாயிண்ட் வந்து டேட்டா பேங்க் வந்து கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கீம்னா என்னது, எப்போ லான்ச், இந்த இதை வந்துட்டு இப்போ தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க போல். இது புதுசாக நான் சீடு ஃபண்ட் ஸ்கீமுங்கிறது நம்ம பார்த்தோம் 2021 வந்துட்டு அந்த இதை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இதெல்லாமே அதில் தான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. ப்ளஸ் இதில் என்னென்ன இருக்குங்கிறது வந்துட்டு நம்ம பார்த்துக்குவோம். இன்ஸ்பேஸ் வந்துட்டு என்ன கொடுப்பாங்க, இதில் யார் வந்து மெயினாக கொடுப்பாங்கன்னா இன்ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க. ஏன் இன்ஸ்பேஸ் தான் ப்ரைவேட்டுக்கு அப்பா மாதிரி நம்ம இதில். ஸோ அதனால் அவர் தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. இங்கே வந்துட்டு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஸோ அனௌன்சஸ் ஸ்பேஸ் பீரியடிக்கலி. இன்ஸ்பேஸ் தான் வந்துட்டு என்னென்ன செக்டர் கவர் ஆகும் எது இதுக்குங்கிறத வந்துட்டு இன்ஸ்பேஸ் தான் போக போக அதுவும் சொல்லுவாங்க. இப்போ சீட் செக்டரில் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா அது என்னென்ன இதுக்கு எந்தெந்த செக்டருக்கு யூஸ் பண்ணலாம், எந்த இதுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா. அப்புறம் நம்ம மேஜர் ப்ரைவேட் இதை பற்றி பார்த்தோம். என்னது அக்னிகுல் காஸ்மோஸ், ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ், சாட்ச்வேர், பிக்சல், பெல்லாட்ரிக்ஸு, துருவா. சரியா, இதில் இது ஃபஸ்ட்டு ஸ்கை ரூட் தான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட். இது யாரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு இஸ்ரோ கூட இது பண்ணி வந்துட்டு லியோவில் 100 kgs வந்து இது பண்ணுறது இவங்க தான் பண்ணுறது. ஸோ இப்போ வேறு என்ன நம்ம பார்த்தோம், பெல்லாட்ரிக்ஸ் வந்து 2 இது பண்ணுவாங்க, ருத்ரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு ஆன்போர்டு இது வந்துட்டு C58 மிஷினில் வந்துட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பிக்சலுங்கிறவங்க வந்துட்டு அல்ஃபாபெட் இவங்ககிட்ட வந்து ஃபண்டிங் வாங்கி என்ன இது பண்ணுறாங்கன்னா ஹை ஸ்பெக்ட்ரல் சேட்டலைட் இமேஜஸ் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் வந்துட்டு என்னது DPIDT கூட வந்துட்டு இது பண்ணியிருக்கணும். டெக்னாலஜி வந்துட்டு அவங்க கோர் இதாக இருக்கணும். இதுதான் இது 80% வந்துட்டு இந்தியன் ஷேராக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு சரி, அது ஓகே. இப்போ அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இதெல்லாம் சும்மா ஒரு க்ரைட்டீரியா மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 50 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு எந்த ஸ்கீம்லையும் மற்ற ஸ்கீமில் இன்வால்வ் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு ஸ்ட்ரைக்கிங்கே இதுதான் தெரியுது. 50 லட்சத்துக்கு மேலே வேறு எங்கேயுமே மற்ற எந்த ஸ்கீமில் இதாக இருக்கக்கூடாது. 1 கோடி வரையும் கொடுப்பாங்க, 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டில் 40% கொடுப்பாங்க. 3 வருஷத்துக்குள்ள நம்ம முடிச்சாகணும். அதில் வந்து கண்டுபிடிச்சி வர IPR வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் அப் பேரில் வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு எதுக்காக வந்து பண்ணுறோங்கிறது வந்துட்டு இந்த இதில் இருக்குது. சரியா, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இந்தியா வந்துட்டு எக்ஸ்போர்ட் அதிகமாக, ஸ்பேஸ் செக்டரில் இம்போர்ட் அதிகமாக. கண்டிப்பாக தெரியும் இம்போர்ட் தான் நமக்கு வந்துட்டு அதிகம்னு சொல்லிட்டு. அது எத்தனை டைமு 12 டைம்ஸ் இருக்குதாம்மா, 12 டைம்ஸ் ஹையர். ஸோ இதெல்லாம் தான் அதனால தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற பாயிண்ட் இவ்வளோ தான். மற்றபடி இது மாதிரி ஸ்பேஸை பற்றி நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்பை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு இதில் இது வச்சுக்கலாம். மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எழுதி வச்சுக்கலாம். சும்மா எங்கேயாச்சும் இதில் வந்துட்டு இந்த மேகசினில் இந்த பேஜில் இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். நம்ம கடைசியில் போகும்போது இது வந்து எடுத்துட்டு கூட கிளிப்பிங் எடுத்துக்கலாம். இல்லை இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம படித்தோம்ல இதுவே போதும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு என்னது, சிகரெட்ஸ்.
ஸோ சிகரெட்டில் வந்துட்டு என்னென்னங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு சிகரெட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். அதுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு மெயினாக இதுவும் வந்துட்டு நிக்கோட்டின் தான் தரப்போகுது. நம்ம சும்மா லைட்டாக வந்துட்டு நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இது வந்து அலௌடு கிடையாது. கரெக்டு தானே? அதை பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதில் வேறு என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட் கண்டாமினேட் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதில் நம்ம ட்ரெடிஷ்னலாக குடிக்கிற சிகரெட்டில் வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு நம்ம பிளட்டில் வந்து கலக்கும். அந்த ஹீமோக்ளோபினில் வந்துட்டு அது வந்துட்டு கலக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம பார்ப்போம். நமக்கு இதை பற்றி தெரியல. ஸோ வந்துட்டு ஓகே, இது வந்து சின்ன இது தான். சரி பார்த்துருவோமா? இப்போ என்னது WHO வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். As per WHO, urgent action is needed to protect children and prevent the uptake of e-cigarettes. சரி, ஓகே. மோர் அபவுட் நியூஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 13-15 வயசு குழந்தைங்க வந்துட்டு சிகரெட் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹையர் தென் அடல்ட்ஸ் இன் ஆல் WHO ரீஜன்ஸ். நிறைய கண்ட்ரி வந்துட்டு WHOக்கு வந்துட்டு மெம்பராக தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அதனால் மேக்ஸிமம் வேர்ல்டில் வந்துட்டு யார் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறா, 13 to 15 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹையர் தென் அடல்ட்ஸ். ஓகே. அடுத்து வந்துட்டு இந்த 5 வருஷத்தில் வந்துட்டு 6 வருஷம் 17, 18, 19, 20, 21, 22 ஆமாம் ரேட்ஸ் ஆஃப் சிகரெட் யூஸிங் அமௌண்ட் 16 to 19 இயர்ஸ் இன் கனடா ஹேஸ் டபுள். சரி, ஓகே. கனடாவில் வந்துட்டு இது வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. இது சும்மா லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேக்டாக. சரி, ஓகே. சிகரெட்டு சரி. இப்போ WHO நமக்கு என்ன தெரியும், 194 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்தியா கண்டிப்பாக ஒரு மெம்பரு. இது வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆஃப் இது நமக்கு தெரியும். எத்தனை 6 பிரின்சிபல், மற்றதில் 17 ஸ்பெஷலைஸ்டு இருக்குது. ஸோ லீட் குளோபல் எஃபர்ட்ஸ் டு எக்ஸ்பெண்ட் ஹெல்த் கவரேஜ் தான் இதோட வந்துட்டு எய்மே. எல்லாத்துக்கும் வந்துட்டு மருத்துவ உதவி தரணும். ஸோ வந்துட்டு அடுத்து வந்து நம்ம பார்க்குறோம் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஃபவுண்ட் இன் சிகரெட்ஸ். என்னென்ன இருக்குது ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ்ஸு? நிக்கோட்டினு. சரி, ஓகே. டை அசிடைல், இது வந்துட்டு ஃப்ளேவரிங்காக யூஸ் பண்ணுறாங்க. VOC இருக்குது, வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே. கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ். ஹெவி மெட்டல்ஸ் சச்சஸ் நிக்கல், டின் அண்ட் லீட். ஸோ வந்துட்டு இந்த பாக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. சும்மா இதுக்கு நமக்கு நிமோனிக்ஸ் வச்சுக்க முடியுதான்னு நம்ம பார்ப்போம். நிக்கோட்டின் கொடுத்துருக்காங்க, டைஅசிடைல் கொடுத்துருக்காங்க, வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு கேன்சர் காசிங், அப்புறம் நிக்கல், டின், லெட்டு. அப்புறம் நிக்கல், டின்னு, லெட்டு. சரி, ஓகே. இது நம்ம சும்மா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோம். இதுக்கு நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சா தான் இது கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். நிக்கோட்டின் கண்டிப்பாக தெரியும். டை அசிட்டில்ங்கிறது ஃப்ளேவரிங். இது VOC இருக்கும், வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அந்த சிகரெட்லுமே இருக்கும் தான். ஸோ அப்புறம் வந்துட்டு நிக்கல், டின்னு, லெட்டு, இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது மாதிரி நிறைய ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும், அதில் இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஓகே. இந்த இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னென்ன காம்போசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. சரி, இதை ப்ரொஹிபிஷனாகவே தடுக்கிறது தான் சிகரெட். ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சர், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்ட், சேல், டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டோரேஜ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட், பெக்கா ஆக்ட். ஓகே, பெக்கா ஆக்ட் தான் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுறான், ப்ரொஹிபிஷன் பண்ணுறான். ஓகேவா? பேண்ட் சிகரெட்ஸ் இன் இந்தியா. ஸோ சிகரெட் வந்து தெளிவாக தெரியுது. 2019 இந்த ஆக்டை போட்டு சிகரெட்டை வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க, சிகரெட்ஸ் இன் இந்தியா. தி ஆக்ட் டிஃபைன்ஸ் எலக்ட்ரானிக் சிகரெட் அஸ் எலக்ட்ரானிக் சிகரெட் ஆர் சிகரெட் as an electronic device that heats substances which may or may not contain nicotine and flavors to create an aerosol for inhalation. இதில் என்ன மெயினான பாயிண்ட்னா, மே ஆர் மே நாட் கண்டெயின் நிக்கோட்டின் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ பார்த்துக்கலாம். சரியா? இது வந்துட்டு இது மே நாட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. It includes all forms of electronic nicotine delivery system, heat non-burn products, e-hookah, etc. எல்லா ஃபார்ம் ஆஃப் இதையும் வந்து இது பண்ணிக்கலாம். இது நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம், ஒரு காமன் சென்ஸாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம படிக்கணும். ஸோ வந்துட்டு however it does not include any products licensed under the Drugs and Cosmetics Act. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. There are sometimes called as mods, vape pens, vapes, tank systems and electronic nicotine delivery systems, ENDS. இதெல்லாம் வந்துட்டு இப்படி தான் சொல்கிறாங்க. அது வந்துட்டு இதுதானே வேப்பர் தானே கொடுக்குது. ஸோ வந்துட்டு என்ன கொடுக்கணும், ஏரோசல் கொடுக்குதாமா, கிரியேட் அன் ஏரோசல் ஃபார் இன்ஹேலிங். அடுத்து வந்துட்டு மாட்ஸு, வேப்ஸு, டேங்க் சிஸ்டமு, எலக்ட்ரானிக் எண்ட்ஸுன்னெலாம் சொல்கிறோம். வேப் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? தே ப்ரொடியூஸ் அன் ஏரோசால் தட் இஸ் இன்ஹேல்டு பை தி யூசர் பை ஹீட்டிங் எ லிக்விட் தட் யூஸ்வலி கண்டெய்ன்ஸ் நிக்கோட்டின், ஃப்ளேவரிங்ஸ் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ். சரி, ஓகே. ஆமாம், சிகரெட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு கெமிக்கல் தான் இருக்கும். அதை ஹீட் பண்ணும்போது அந்த கெமிக்கல் வந்துட்டு வேப்பரைஸ் ஆகி அதுதான் வந்து ஏரோசல்ஸ் வந்து வெளியே வரும். அதை வந்துட்டு இன்ஹேல் பண்ணுறாங்க. கரெக்டு தான்.
issues with e-cigarette. Health risk. Okay. Exposed to aerosol second hand. நான் யூசர்ஸ்க்கு வந்துட்டு இப்படி பாதிக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். யூஸருக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியும். their lung can increase their disease, heart and lung disease. Nicotine exposure in pregnant women can limit the brain development of chuchu. Enforcement issues. Despite a ban on electronic cigarettes by the government of India in 2018, they are easily available in tobacco shops and online. கரெக்ட். இது உண்மைதான். ப்ரொமோட் அடிக்ஷன் among youth. 35 and 66. Less regulated. 88 countries have no minimum age at which e-cigarettes can be bought, and 74 countries have no regulations in place for harmful products. Aggressively marketed children, those influencers. Use of cessation. They presented as devices to quit smoking. However, the evidence of their use as a cessation aid is inconclusive. However, evidence வந்துட்டு கிடையாது. சரி, நான் சிகரெட் விட்டுறேன், கொஞ்ச நாள் ஈஸி இது பண்ணிட்டு இதையும் விட்டுறேன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே தான் குடிச்சிட்டு இருப்பாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்துட்டு சஜஸ்டட் மெசேஜ் WHO not to sold as a commercial product, say consumer products. கவர்மெண்ட் வந்துட்டு ஷுட் நாட் பெர்மிட் யூஸ் ஆஃப் e-cigarette as a கன்சியூமர் ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு இது பண்ணக்கூடாது. நாட் டு பி சோல்ட் as a கன்சியூமர் ப்ராடக்ட் அது பண்ணக்கூடாது. அதாவது கன்சியூமர் ப்ராடக்ட்னா எல்லாத்துலேயுமே ஈஸியாக அவைலபிள் ஆகும், சம்திங் எல்லா கன்சியூமருக்கு அது மாதிரி நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன், பார்த்துக்கோ. Control access. Any government pursuing a smoking cessation strategy using e-cigarette must control the condition of e-cigarette. Strictly implemented by raising awareness. Okay. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம், ரொம்ப சிம்பிள் தான். இந்த நியூஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு பாரு. போன நியூஸோட வேர்ல்டு லெவலில் யார் வந்து அதிகமாக அடிக்ட் ஆகிருக்குன்னு தெரியும். கனடாவை பற்றி கூட ஒரு இதை படித்தோம். WHO வந்து சொல்லியிருக்காங்க. WHO யார் நமக்கு தெரியும், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு இதோட ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு நமக்கு என்ன தெரியும், டைஅசிடைல், வால்டைல், இது நிக்கோட்டின் தெரியும், காமனாக இருக்கும். கேன்சர் காசிங் ஹெவி மெட்டல்ஸில் இருக்கும், என்னது லெட், டின், நிக்கல்லாம். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்கீம் இருக்குது, பெக்காங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆக்டில் சிகரெட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மே நாட் கண்டெயின் நிக்கோட்டின், வேப்பர் வரும், ஏரோசால் வந்துட்டு இதாகும். ஸோ அதுக்கு பல பேர்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதில் என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு பார்த்துட்டோம், WHO என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது போகலாமா? அடுத்தது வந்துட்டு ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன். என்னது? சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த டேட்டா வந்துட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆர்கன் டொனேஷன் ஃபேக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். எந்த ஆர்கன் அதிகமாக இது பண்ணுறாங்க, இது யார் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துக்குவோம். சரியா? என்னது ஆர்கன் டொனேஷன் ஃபேக்ட்ஸ்? ஹூ கேன் டொனேட் ஆர்கன் இன் இந்தியா? யார் டொனேட் பண்ணுவோம்? லிவிங் டோனர், எனி பர்சன் நாட் லெஸ் தென் 18 years. அப்போனா வந்து 18 வயசுக்கு வந்தவங்க மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். சரியா? இது இம்பார்ட்டன்ட், ஏஜ் லிமிட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டு. இதெல்லாம் தெரியும் நமக்கு, ஒரு காமன் சென்ஸுக்கெல்லாம் வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் தான். டிசீஸ்டு டோனர் இறந்தவங்க. இஃப் டோனர் இஸ் அண்டர் 18 years, கன்சென்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் தி பேரண்ட் ஆர் நியர்பை ரிலேட்டிவ் ஆத்தரைஸ்டு பை தி பேரண்ட்ஸ் இஸ் எசென்ஷியல். ஃபார் அதர்ஸ், கன்சென்ட் ஆஃப் நியர் ரிலேட்டிவ் ஆர் லாஃபுல் பொசஸர் ஆஃப் தி டிசீஸ்டு பாடி. ஸோ வந்துட்டு 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா, ஒரு பேரண்ட் இல்லைன்னா பேரண்ட் அத்தரைஸ் பண்ண ஒரு நியர் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு, எனக்கு நியர் ரிலேட்டிவ்னா அந்த ஆக்ட்லேயே இது பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த ரிலேஷனில் வரவங்க இப்படி வரவங்க அப்படி வரும். ஸோ வந்துட்டு என்னது பேரண்ட் இல்லைன்னா இவங்க வந்து இது பண்ணுவோம். இது காமனாக தெரியும். இப்போ இறந்தவங்களோட இது வந்துட்டு ஆர்கன் யார் எடுப்பா, அது வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இதை நார்மலாக ஒரு மேரேஜ் ஆன பர்சன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இது பண்ணுவாங்க. டிசீஸ்டு பாடிக்கு யார் வந்துட்டு லாஃபுல் பொசஸரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. வாட் ஆர்கன்ஸ் கேன் பி டொனேட்டட் பை எ லிவிங் டோனர்? உயிரோடு இருக்கவங்க என்னென்னலாம் வந்து டொனேட் பண்ணலாங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க. பார்த்தாவே பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கோம். ஒரு கிட்னியை கொடுக்கலாம். எ போர்ஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ், இதுதான் அட்ரினலின் இது பண்ணுது. விச் ஆர்கன் செக்ரேட்ஸ் அட்ரினலின்? adrenal glands, which அப்போ பேங்க்ரியாஸ் என்ன இது பண்ணோம்? மேலே 2 இருக்குது. இதான் வந்துட்டு அட்ரினலின் கிளான்ஸு. ஓகே சரி, 2 pairs ஆஃப் இது இருக்குது. ஸோ 1 pair ஆஃப் இது இருக்குது.
2 இதுக்கு மேலே இருக்குது, கிட்னிக்கு மேலே இருக்குது. suprarrenal glands are small triangular located in the on the top of the kidney. இது என்ன பண்ணுறான், மெட்டாபாலிசம் ரெகுலேட் பண்ணுறான், இம்யூன் சிஸ்டம், பிளட் ப்ரெஷர், ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆமாம் நம்ம நாய் வருஷம் ஓடும்போது இதுதான் வந்துட்டு இதாவது அட்ரினலின். ஸோ வந்துட்டு 2 பார்ட்ஸ் இருக்குது, கார்டெக்ஸ் அண்ட் மெடிலா. ஈச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ். adrenal glands don't produce enough hormones, this can lead to adrenal insufficiency or Addison's diseases. ஓகே adrenal glands may develop nodules that can become or malignant which can be அப்போ நிறைய டைம் மறந்துடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அட்ரினல் மெடியூலா தான் வந்துட்டு இதில் வந்துட்டு அட்ரினல் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஞாபகம் சொல்லணும், ரெண்டுமே இதுதான். ஆனால் வந்துட்டு அட்ரினல் மெடியூலா தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அட்ரினல் வந்துட்டு இது பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு அதோட இது. சரி, இப்போ பேங்க்ரியாஸ் வந்துட்டு பேங்க்ரியாஸ் இன்சுலின் பண்ணுதுப்பா, மறந்துட்டேன். பேங்க்ரியாஸ் செக்ரீட்ஸ் இன்சுலின், கரெக்டு. இன்சுலின் அண்ட் குளுக்கோகான், கரெக்டு. which regulate the level of glucose in the blood, and somatostatin which prevents the release of insulin and glucagon. சரி ஓகே பீட்டா செல்ஸ். குளுக்கோகானு பீட்டா செல்ஸு, டெல்டா செல்ஸு, பிபி செல்ஸு. ஓகே சரி ஓகே. பார்ட் ஆஃப் லிவர் கொடுக்கலாம். இது என்னது இதெல்லாம்? செக்மெண்ட் ஆஃப் லங்கு கொடுக்கலாம். பார்ட் ஆஃப் தி ஸ்மால் பவுல் வந்துட்டு கொடுக்கலாம். நம்ம இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ அடுத்து வந்துட்டு என்னென்னா, அடுத்து பார்ப்போமா, அடுத்து வந்துட்டு இதுதான் நியூஸ் மெயினாக வந்து பார்த்துவோம். சரி, இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத வந்துட்டு இவங்க தான் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்ப்போம். அப்ஜெக்டிவ் டு ஃபெசிலிட்டேட் கோஆர்டினேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்னா இந்த ஃபெசிலிட்டேட் கோஆர்டினேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸ். யார்? நோட்டோ, நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே, இவங்க எங்கே இருக்காங்க? டெல்லியில் தான் இருப்பாங்க. இட் இஸ் நேஷனல் லெவல் அப்பெக்ஸ் ஆர்கனைசேஷன் செட்டப் பண்ணுறது டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இவங்களுக்கு கீழே இருக்காங்க, இவங்க தான் பார்க்குறாங்க. இம்பார்ட்டன்ட் டிவிஷன்ஸ் இவங்களுக்கு என்னென்ன இருக்குது? நேஷனல் ஹியூமன் அண்ட் ஆர்கன் டிஷ்யூ ரிமூவல் அண்ட் ஸ்டோரேஜ், நேஷனல் பயோமெட்டீரியல் சென்டர், அதாவது நேஷனல் டிஷ்யூ பேங்க்கு. ஓகே ரிமூவல் அண்ட் ஆர்கன் ஸ்டோரேஜ் ப்ளஸ் வந்துட்டு டிஷ்யூ பேங்க், ரெண்டுமே இவங்க வச்சு இவங்களோட 2 டிவிஷன் அதுதான். லே டவுன் பாலிசி கைட்லைன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ், கம்பைல் அண்ட் பப்ளிஷ் ரெஜிஸ்ட்ரி டேட்டா, மெயின்டைனிங் த வெயிட்டிங் லிஸ்ட் ஆஃப் தி terminally ill patients requiring transplants, consultancy support on the legal and non-legal aspects of donation and transplantation. ஸோ இதெல்லாமே வந்து இவங்க தான் வந்துட்டு பண்ணுறாங்க. தெரிஞ்சு போச்சு. என்னது? இந்த நோட்டோ ஆர்டர் அண்ட் இன்கொயரி இன்டூ கேஷ் ஃபார் கிட்னி ராக்கெட் அலிகேஷன்ஸ் அகேண்ட் இந்திரபிரசத்தா மெடிக்கல் கார்பரேஷன் லிமிடெட். சரி, என்னங்கிறத பார்ப்போம். அதாவது காசு கொடுத்து கிட்னி இது பண்ணுறதுல வந்துட்டு அதாவது ஒரு ராக்கெட் மாதிரி இது சம்திங் சொல்கிறாங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி, இதுதான் வந்துட்டு நியூஸு. சரியா, அடுத்து வந்துட்டு அபவுட் ஆர்கன் அண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் a surgical procedure in which an organs, tissues or group of cells are removed from the donor and transplanted to the recipient or moved from one site to another site in the transplantation. சரி, 1% அது இன்னொரு பர்சன்ட் இல்லைன்னா ஒரே பர்சன்ட்டில் வேறு இடத்துல வைக்கிறது தான் ஆர்கன் இதான் டிரான்ஸ்பிளான்டேஷன். நமக்கு தெரியும். தொடையில் இருக்க மசில்ஸ் எடுத்து சம்டைம்ஸ் நமக்கு வேறு எங்கேயாச்சும் கையில் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இட் இன்க்ளூட்ஸ் கிட்னி, லிவர், ஹார்ட், லங், பேங்க்ரியாஸ் அண்ட் இன்டெஸ்டைன். என்ன இருக்குது? கிட்னி, லிவர், ஹார்ட்டு, லங்கு, பேங்க்ரியாஸ் அண்ட் இன்டெஸ்டைன். ஸ்மால் இது ஆஃப் இன்டெஸ்டைன் பார்த்தோம்ல. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். சரி, அடுத்து வந்துட்டு பார்ப்போமா, டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன். இட் இன்வால்வ்ஸ் கார்னியாஸ், ஸ்கின்னு, போனு, ஹார்ட் பல்ஸு அண்டு பிளட் வெசல்ஸ். இது ஆட்டோகிராஃப்னா நான் தெரியும், ஸ்கின் கிராஃப்ட்லாம் எக்ஸாம்பிள் வந்துட்டு அதுதான். ஒரே பர்சனுக்குள்ள இருக்க டிஷ்யூ வந்துட்டு மாற்றுவாங்க. என்னது? கார்னியாஸ், ஐயில் வந்துட்டு கார்னியா, ஸ்கின்னு, அப்புறம் போனு, ஹார்ட் வால்வ்ஸு அண்ட் பிளட் வெசல்ஸு. கம்பேட்டபிலிட்டிங்கிறது ஒரு டேர்ம் என்னன்னு தெரியும், ஏற்றுக்குச்சுன்னா அது கம்பேட்டபிலிட்டி. இம்யூனாலஜிக்கல் சிமிலாரிட்டி பிட்வீன் டோனர் அண்ட் ரெசிபியன்ட். எக்ஸாம்பிள் ஹியூமன் லியூக்கோசைட் ஆன்டிஜன் பிளட் குரூப்ஸ் மேட்ச். ஓகே, பிளட் குரூப் மேட்ச் ஆகுது ப்ளஸ் வந்துட்டு லியூக்கோசைட் ஆன்டிஜன். இது எங்கே இருக்குன்னே தெரியல. லியூக்கோசைட் ஆன்டிஜன்
சரி, ஓகே. அதாவது லீகல் ஃப்ரேம்வொர்க் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை லா அண்ட் கவர்ட் அண்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன். ஓகே, இந்த ஆக்ட் தான் வந்து இது பண்ணுது. விச் ஹஸ் அலோடு ஆர்கன் டொனேஷன் பை லைவ் அண்ட் பிரெயின் ஸ்டெம் டெட் டோனர்ஸ். ஹஸ் அலோடு யாரெல்லாம் அலோவ் பண்ணதா இவங்க வந்துட்டு பிரெயின் செல் ஸ்டெம் டெட் டோனர்ஸ். ஓகே, இதனாலே நிறைய பேர்த்த அடித்து பிரெயின் ஸ்டெம் டெட் வந்துட்டு ஆக வைக்கிறாங்க. பிரெயின் ஸ்டெம் டெட் 2011 அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட் ஆஃப் ஹியூமன் டொனேஷன் ஆஃப் ஹியூமன் டிஷ்யூஸ் இதில் வந்துட்டு சேர்த்துறாங்க அமெண்ட்மெண்ட் மூலமாக. தட் பை காலிங் த அமெண்ட்மெண்ட்ஸ் அஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். தோட்டா இப்போ அமெண்ட் பண்ணிட்டு இந்த ஆக்ட் பேர் வந்து தோட்டா தெரியும். சரி, அடுத்து நேஷனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராம் டு ஆர்கனைஸ் எ சிஸ்டம் ஆஃப் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த இதை வந்துட்டு ஆர்கனைஸ் டிஷ்யூ இது பண்ணுறது. பீரியட் வந்து 2021 நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கன் டிஷ்யூ டொனேஷன். இது ஒரு இதுதான், ஒரு ப்ரோக்ராம் தான். சேலஞ்சஸ் என்னது? லோ டொனேஷன். இந்தியா ஹேஸ் டிசீஸ்டு ஆர்கன் டொனேஷன் ரேட் ஆஃப் 0.52 donors per million population, which is less as comparison to other countries like France. Slow process. According to the ministry's according to the health minister's data, the number of donors including deceased only grew from இத்தனை தான் வந்துட்டு க்ரூ ஆகிருக்காமா இத்தனை வருஷத்தில். சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச். only 8,000 out of 1.52 to 2 lakh people அப்படின்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். இதில் வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இவ்வளோ தான். 200 out of 10,000 கேட்ட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஆர்கன் டிராஃபிக்கிங். சரி, இது கண்டிப்பாக தெரியும். ரிவெஞ்சர் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆர் இல்லீகல் அக்வயர்டு பை ஃப்ராட், ஃபோர்ஸ் ஆர் அதர் illegal means of money exchange with third parties. Lack of male donor participation. 70 to 75% donors are female. Wise mothers and sisters have emerged as the most prevalent source of donation. Brain cell death declaration. As brain death has not defined only in has been defined only in connection with the organ donation in the TOTA 1994 and not in Indian Penal Code registration of birth and death. Brain cell deathங்கிறது வந்துட்டு இதில் மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த தோட்டா ஆக்டில், அண்ட் நாட் இன் ஐபிசி ரெஜிஸ்ட்ரேஷன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் சில இதில் திஸ் மேக்ஸ் டாக்டர் ரெலக்டன்ட் டு கிவ் சர்டிஃபிகேட்ஸ் டியூ டு லிட்டிகேஷன் ஃபியர் அண்ட் ethical concerns. Okay, low awareness. Okay, தெரியும். emphasis on opt out model. Disease patient is presumed to have consented to the organ removal unless proved otherwise. Sensitizing police personnel and forensic experts. Taken up our foot to make it smooth. Emulate Kerala model in other states. Kerala became the first state to formulate well-defined clinical protocols for brain death certification in the country. Kerala பரவாயில்ல. Transparency in other organ allocation. சரி, அடுத்து வந்துட்டு என்ன நியூஸ் அண்ட் சார்ட்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்ப்போம். DAO, Decentralized Autonomous Organization, is a type of organization that operates according to set rules encoded as a computer programs known as smart contracts. It is designed to self-governing and self-sustaining. It is powered by blockchain technology. Is important. Blockchain is a shared immutable ledger. அது ஸ்டாப் பண்ண முடியாது. Shared that facilitates the process of recording transactions and tracking assets in a business network. இது வந்துட்டு decentralized decision making in it is to decentralized person. Token holder participates in and have direct say, resulting in more equitable distribution of influence. Smart contracts ensure that operations are transparent and immutable, fostering trust among participants. Inclusivity transcends geographical. சரி, இது சும்மா லைட்டாக என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோப்பா. இது இன்னும் பெருசாகலாம் இல்லை. டானானது இது வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனாமா தட் ஆப்ரேட்ஸ் அக்கார்டிங் டு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கண்டர்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் நோன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸுங்கிறத வச்சு தான் இது பண்ணுதாமா. இது வந்துட்டு என்னது, இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஆமாம். இது என்ன மாதிரி டெசிஷன் எடுக்குது என்னென்னு தெரியலையே. டிசிஷன் மேக்கிங் தட் இஸ் டு டேரக்ட் சேர் மோரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காமா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்.
ensures that operations are transparent and immutable, fostering transparent, strong, inclusive. It transcends geographic and social. Platforms like MarkDAO have introduced lending and borrowing services, enabling users to participate in a global financial system with Indian banks. Okay. Digital artists can make non-fungible tokens. இதோட அப்ளிகேஷன் வந்துட்டு இதுதான். இது வந்துட்டு என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நினைக்கிறேன், ஒரு கோடிங் சாஃப்ட்வேர் மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சுட்டு வந்துட்டு இது கிட்டத்தட்ட வந்துட்டு பிளாக் செயினை வச்சு தான் வந்துட்டு இதாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் இன்க்ளூசிவாக இருக்கிறது தான் வந்துட்டு இதோட ஃபியூச்சர்ஸு. இது என்ன பண்ணிக்கலாம், ஃபைனான்ஸ் வந்துட்டு இது பண்ணிக்கலாம், பேங்க்கில் ரிலே ஆகாமல். தீஸ் ஆர் அசட்ஸ் தட் ஹேவ் பீன் டோக்கனைஸ்டு வயா பிளாக் செயின். இது தெரியும் நமக்கு. Supply chain management, the traceability in global supply chains, challenges associated with prone to cyber attacks, accountability and dispute resolution. Okay, regulation. GPAI Summit. GPAI Summit adopts new Delhi Declaration. என்னது global partnership on artificial intelligence. The summit adopted new. சரி, இது என்னன்னு பார்த்துக்கோ. ஓகே. Bletchley Declaration signed at UK. இது எல்லாமே வந்துட்டு Bletchley Declaration இது இம்பார்ட்டன்ட். GPA is a multi-stakeholder initiative of global experts bridging AI theory and practice. Currently it is an alliance. நம்மளும் தான் இருக்கோம். 2020 வந்துட்டு ஜூனில் இது பண்ணியிருக்காங்க. மல்டி ஸ்டேக்ஹோல்டர் இனிஷியேட்டிவ் global experts bridging AI theory and practice. Okay. Currently it is an alliance of 29 members. Okay. India is the lead chair of GPA in 2024. ஸோ வந்துட்டு நம்ம என்னது குளோபல் பார்ட்னர்ஷிப்பான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ 2020 இது பண்ணும்போது இதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். எங்கே அக்ரிகல்ச்சர், ஹெல்த் செக்டர், கிளைமேட் ஆக்ஷனு, இது வந்துட்டு இன்க்ளூசிவாக இருக்கணும். கவர்மெண்ட்ஸ் ஃப்ரேம்ஒர்க்கில் வந்துட்டு இது பண்ணணும். ஹியூமன் ரைட்ஸ் இது பண்ணணும். டெமோக்ராட்டிக் வேலையை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் வச்சு தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ டெல்லி டிக்ளரேஷன் வந்துட்டு ஒன்றும் இல்லை. இந்த இது மூலமாக சில ப்ராப்ளம்ஸ் வருது. என்னது அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த டிரான்ஸ்பரன்சிலாம் இருக்குல்ல. ஸோ அதை மெட்டிகேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த டிக்ளரேஷனில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த இது எதுக்காக வந்துச்சு என்னங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதில் யார் வந்துட்டு மெம்பர்ஸுங்கிறத வந்துட்டு பார்த்துட்டோம். ஒரு 15 கண்ட்ரி இந்தியாவும் இருக்குது. இப்போ 29 கண்ட்ரி இருக்காங்க. அடுத்த சேர் வந்துட்டு இந்தியா தான். இதை நான் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். டார்க் ஃபைபர்னு என்னது? Security Supply Tribunal (SAT) has quashed SEBI's order of imposing a fine on the National Stock Exchange in the dark fiber case. SAT வந்துட்டு செபியோட ஆர்டர் ஆஃப் இம்போசிங் எ ஃபைன் வந்து, ஏன்னா செபியும் வந்துட்டு குவாசி ஜுடிஷியல் தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆன் தி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த லைன்லேயே வந்து இது வந்துட்டு யார்கிட்ட போகணும், செக்யூரிட்டி சப்ளை ட்ரிபியூனல் இருக்குது, அவங்க வந்து இது பண்ணுறாங்கிறது வந்து நமக்கு தெரியுது. டார்க் ஃபைபர் அப்படின்னா அன்லிட் ஃபைபர் இஸ் அ unusual optical fiber which is not connected to any activity, is any active equipment or no traffic or service running on it. They are named dark because no light impulse is transmitted through the என்னையா இது which is not connected to any active equipment or no traffic service running on it. ஓகே, ஒரு டார்க் ஃபைபர் இருக்குது. நமக்கு தெரியும் டார்க் ஃபைபர்னால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு கிளாஸ் தான் இருக்கும். அதில் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இதை வச்சு 360 டிகிரி அடிச்சு தான் இதாகும். அதனால் லைட்டு தான் வச்சு வந்துட்டு டேட்டா வந்து வச்சு அமுச்சுடுவாங்க. அப்போ வந்து அது ஃபங்க்ஷனலாக இருக்காது, அதுக்கெல்லாம் ஒன்றுமே ஓடாது, லைட் பல்ஸே ஓடாது. அதுதான் வந்துட்டு இதில் மேட்ரு. ஈவன் ஆஃப்டர் தீஸ் கேபிள்ஸ் ஆர் யூஸ்டு, தே ஆர் ரெஃபர்ட் அஸ் டார்க் ஃபைபர். தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர்.
இந்த ஃபைபர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணாலுமே இதை வந்துட்டு டார்க்குன்னு தான் சொல்கிறாங்க நம்ம. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு மற்ற ஃபைபர்ஸோட கனெக்ட் பண்ணி மற்ற இது மாதிரிலாம் இருக்காது, நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்குமாமா. என்னது லோ லேட்டன்சி ஹை செக்யூரிட்டி எக்ஸெட்ரா. இதுக்கிட்ட இது பண்ணணும், கேஸ் போடணும், இது பண்ணணும். ஓ, தேர் இண்டிபெண்ட் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ். மற்ற கேபிள்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு இது சரி ஞாபகம் சும்மா ஞாபகம். ECLSS தெரியுமா? என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். ஓகே, ககன்யான் ஃபஸ்ட் மேண்ட் மிஷன் தெரியும். ககன்யான் மிஷன் அக்கார்டிங் டு தி இஸ்ரோ சேர்மன். ECLSS இஸ் அ subsystem of crewed space vehicle which provide all necessary condition to make life in space possible. இதுதான் வந்துட்டு இந்த இதை வச்சு தான் வந்துட்டு அங்கே உயிரோடு இருக்கிறதுக்கு வந்துட்டு லைஃப் வந்துட்டு பாசிபிளாக வச்சுருக்காங்க. ஸோ ECLSS take primary task primary include atmosphere management, water management, waste management. ஓகே, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, ஃபுட் சப்ளை, இதெல்லாமே வந்துட்டு ECSோட ப்ரைமரி டாஸ்க்கு. இந்த இதை மேனேஜ் பண்ணுறது தான். மேக் லைஃப் பாசிபிள் இன் ஸ்பேஸ் தான் வந்துட்டு ECLSSோடது வந்துட்டு என்னது, என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்டு லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். தெரியும், லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்னாவே தெரியும், இந்த இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அடுத்து வந்து ECLSS கன்சிஸ்ட் ஆஃப் 3 components. என்னது, வாட்டர் ரெக்கவரி சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் க்ளீன் வாட்டர் பை ரீக்ளைமிங் வேஸ்ட் வாட்டர். ஓகே, கேபின் ஹியூமிடிட்டி கண்டென்சேட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் தி ஹைட்ரேஷன் சிஸ்டம் இன்சைட் க்ரூ மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி சூட்ஸ். சரி, ஓகே, க்ரூ மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி சூட்ஸ். ஏர் ரீவைட்டலைசிங் சிஸ்டம், வெயிட்லைசேஷன் சிஸ்டம் டெடிகேட் டு கிளீனிங் சர்க்குலேட்டிங் கேபின் ஏர். சூப்பர். ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் அசம்பிளி அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிஸ்ட்ரிபியூஷன் அசம்பிளி. ககன்யான் மிஷன் envisages demonstration of human space flight capability to low earth. இது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு மேண்ட் மிஷன் நம்ம வந்துட்டு லோ எர்த் ஆர்பிட்டில் வந்துட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் வந்து விடுறோம். It aims to launch a crew members, three crew members to orbit 400 for 3 days and bringing them safely to the Earth. LVM-3 என்னது, geosynchronized satellite launch vehicle. Mark 3 சைடு இண்டிவிஜுவல் லான்ச் வெஹிக்கிள். ஸோ வந்துட்டு ககன்யான், லியோ 400 கிலோமீட்ரு, 3 பேர் 3 4, LVM-3 எல்லாமே 3 வருது, 1 மட்டும் 400 கிலோமீட்டர். இதுதான் லியோ, நமக்கு தெரியும். இதுதான் வந்துட்டு ககன்யான் அவரை பொறுத்தவரைக்கும். சும்மா நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கணும்னா இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெஸ்ட் எழுதும்போது நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் பார்ப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஈஸியாக அடிச்சிடலாம், நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது. Facilitate Gaganyaan mission, India's mission space flight program. Okay, reduce dependence on foreign space agency for manned missions. Promote knowledge and design capacity, development of manned missions. இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் கொடுக்குறது தான். இது என்ன சிக்னிஃபிகன்ஸுங்கிறது, இதெல்லாம் இதாவதுங்கிறது வந்து நமக்கு காமனாக தெரியும். வேறு எத்தனை நியூஸ் இருக்குது? நியூஸ் இன் ஷார்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். Chandrayaan 3 propulsion module என்னது, successfully returned the Chandrayaan 3 propulsion module from lunar orbit to மூணோட ஆர்பிட்டில் இருந்துட்டு இந்த சந்திராயன் 3யோட ப்ரொபல்ஷன் மாடியூல் இருக்குல்ல, அது வந்துட்டு எர்த்தோட ஆர்பிட்டுக்கு வந்து திருப்பி வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண வச்சுருக்காங்களாமா. சரி, ரெண்டுக்கும் வேறு ஆர்பிட் இருக்கும், ஆர்பிட் சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்துட்டு ஹோல்ட்மேன் ஆர்பிட் ட்ரான்ஸ்ஃபர் சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியும். அது ஸ்க்ரீன்ஷாட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணோம், அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம், அது சயின்ஸ் அண்ட் டெக்கோட பேசிக்ஸ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ மைல் ஸ்டோன் இன் இஸ்ரோஸ் கோல் டு பிரிங்கிங் பேக் மேன்டு மிஷன்ஸ் இன் தி ஃபியூச்சர். சரி, ஸோ ஓகே, இந்த ஒரு மிஷினை கொண்டு வந்துட்டாங்க, அப்போ வந்துட்டு மனுஷங்களே போயிட்டு கொண்டு வந்துக்கலாங்கிற மாதிரி இது ஒரு இதில் சொல்கிறாங்க. இட் ஃபார்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பிரிங்கிங் பேக் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் லூனார். சூப்பர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பிரிங்கிங் அன் ஆப்ஜெக்ட் பேக் ஃப்ரம் லூனார் ஆர்பிட். இதுதான் வந்துட்டு சந்திராயன் 3ல் வந்து சந்திராயன் 3யோட ப்ரொபல்ஷன் மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திராயன் 3யோட பிஎம் வந்து திருப்பி கொண்டு வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு மேட்ரு. இதை வச்சு தான் வந்துட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். இஸ்ரோஸ் ஃபஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கிராவிட்டி அசிஸ்ட் பை ஃப்ளை பை அரௌண்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ இஸ்ரோஸ் ஃபஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கிராவிட்டி அசிஸ்ட் ஃப்ளை பை. சரி, கிராவிட்டி வச்சு இது இருக்குது. அண்ட் ஆல்சோ அரௌண்ட் அனதர் செலஸ்டியல் பாடி. ஓகே, மூணோட கிராவிட்டி வச்சு இதை வந்துட்டு இது பண்ண வச்சிருக்கோம், பறக்க வச்சிருக்கோம், ஃப்ளை பை பண்ண வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இது இட் இஸ் அ டெக்னிக் ஆஃப் யூசிங், ஏன்னா மூணுங்கிறது அதில் அனதர் செலஸ்டியல் தான். இட் இஸ் அ டெக்னிக் ஆஃப் யூசிங் பிளானட்ஸ் ஆர் செலஸ்டியல் பாடிஸ் கிராவிட்டி டு ரீடைரக்ட் அண்ட் அசலரேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் டுவர்ட்ஸ் எர்த். ஓகே,
என்ன பண்ணியிருக்கோன்னா வந்துட்டு மூணோட கிராவிட்டி யூஸ் பண்ணி அதோட இதை வந்துட்டு நம்ம ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அக்ஸலரேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் டுவர்ட்ஸ் தி எர்த்தை நோக்கி வர மாதிரி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சும்மா லைட்டாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இது வந்துட்டு எர்த்து பேஸாக இருக்குது. இது மூணோட ஆர்பிட் வந்துட்டு இப்படி சுற்றிட்டு இருக்குன்னா ஆர்பிட்டரி எலக்ட்ரிக்கல் இது தான் இருக்கும். இப்படி இருக்கும்போதுட்டு இந்த இதில் கிராவிட்டி இருக்கிறனால தான் வந்துட்டு இப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சுற்றிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு வந்து இங்கே ஸ்பேஸ் கிராஃப்ட் வரும்போது அதை அக்ஸலரேட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கிராவிட்டிலேருந்து நம்மளோட எர்த்தோட ஆர்பிட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பிச்சிடும். இப்படி ஆகும். ஸோ இதை வச்சு அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நான் நம்புகிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு இது தெரியும், சந்திராயன் 3யோட ப்ரொபல்ஷன் மாடல் தான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இது வந்துட்டு ஃபியூச்சரோட இது வந்துட்டு இது ஒரு பியானியர் மாதிரி நம்ம வந்துட்டு மேன் மிஷன் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து தெரிஞ்சிருச்சு, சாத்தியக்கூறு இருக்குது. இஸ்ரோட ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேஷனோட இது வந்துட்டு இதுதான். அப்புறம் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் லூனார்லேருந்து கொண்டு வரதுக்கும் ஃபஸ்ட்டு இது தான். பேரோட ஷேப் ஆன்போர்டு தி மாடல் வில் கண்டினியூ டு கண்டக்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஸ்டடி ஆன் எர்த் அட்மாஸ்பியர். அந்த மாடியூலில் இருக்கிற வந்து பேரோட ஷேப் ஆன் ஓகே, அதில் வந்து வர்றதும் வந்துட்டு யூஸ்லெஸ்ஸாக இருக்காதாம்மா. அந்த இதில் வர வந்துட்டு ப்ரொபல்ஷன் மாடியூலில் இருக்கிறதுமே வந்துட்டு அதில் ஷேப்புன்னு சொல்லிட்டு அதில் ஆன்போர்டு அதுலேருந்து கூட வரும்போதே வந்துட்டு ஒரு இது இருக்காமா, ஷேப்புங்கிற வந்து பேலோடு இருக்காமா. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணுதாம்மா, எர்த்தோட ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஸ்டடியை வந்துட்டு பண்ணுதாம்மா. ஸோ வந்துட்டு செலாம் கான்டாக்ட் பைனரி சேட்டலைட் செலாம்னா பீஸ் இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் IAU named the satellite of asteroid Dinginesh as Selam. Discovered by NASA's Lucy mission, Selam is first contact binary satellite. Seri, ever observed. Contact binary satellite is where two space bodies gently rest against each other. சரி, இப்போ நாசாவோட லூசி மிஷன் இருக்குது. லூசிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க ஜூபிட்டரில் வந்துட்டு அனுப்பக்கூடியது தான் வந்து லூசி. இங்கே பேர் லூசி இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மிஷன் டு எக்ஸ்ப்ளோர் ஜூபிட்டர்ஸ் ட்ராஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆமாம், அதுக்காக ட்ராஜன்ஸ் ஆர் ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்மால் பாடிஸ். இது ஒரு கல் மாதிரி நினைக்கிறேன். ரெமனன்ஸ் ஆஃப் இயர்லி சோலார் சிஸ்டம் தட் ஆர்பிட் தி சன் இன் டூ ஸ்வாம்ஸ் along the orbit of Jupiter. ஸோ வந்துட்டு ஜூபிட்டர்கிட்ட இருக்கிற சில ட்ராஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்துட்டு படிக்க போனது தான் வந்துட்டு லூசி மிஷன். இப்போ ஜூசினே ஒரு மிஷன் வந்துட்டு விட்டுருக்காங்க, அதை நம்ம வந்துட்டு பார்ப்போம். இது யூரோப்பியன் ஸ்பேஸ் நிறைய இது சேர்ந்து தான் ஜூசி விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை நம்ம அப்புறம் படிச்சுக்கோம். அது நமக்கு இன்னும் தெளிவாகவும் தெரியல. அது தெரியும் போது நம்ம படிச்சுக்கோம். லூசி மிஷன் வந்து தெரியுது 2021 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மிஷன் தான் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பைனரி சேட்டலைட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னது, இட் இஸ் அ கான்டாக்ட் பைனரி சிஸ்டம் இஸ் வேர் டூ ஸ்பேஸ் பாடிஸ். சரி, ஒரு 2 ஸ்பேஸ் பாடி ஜென்ரலி ரெஸ்ட் அகேன்ஸ்ட் ஈச் அதர். சரி, பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு தின்கினேஷன் பேர் வச்சுருக்காங்க. அது வந்துட்டு சிலாம் அப்படிங்கிறது பேர் வச்சுருக்காங்க. சப் நெப்டியூன்ஸ் அப்படின்னா என்னது, 6 sub-Neptune's planets were discovered and found in a rare condition called orbital resonance. Orbital resonance is when orbiting objects have orbits in a simple numerical ratio creating a regular repeating pattern. இதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதிகமாக படிக்கிறதுனா லைட்டாக குழப்பமாக இருக்கும். இப்போ கான்டாக்ட் பைனரி சிஸ்டம்ஸ் வேர் டூ ஸ்பேஸ் gently rest against each other. Orbital resonance is when the orbiting objects have orbits in a simple numerical ratio creating a regular and repeating pattern. சரி, ஓகே. About sub-Neptunes, planets with a radii between that of Earth and the Neptune are referred as radiation. Planet with radiation. There are Earth and sub-Neptunes. They are found in close in orbits around the half of all sun-like stars. There are multiple combinations of rock, water and atmosphere components that can reproduce the mass and density of the planets. சரி, இதுக்கு நம்ம என்னன்னு பார்த்துக்கணும். சரி, இது ரேடியன் கொடுத்துருக்கேன். சரி, ஒரு ரேடியஸ் மாதிரி தான் இருக்குது. ரேடியஸ் தான் ஒரு பிட்வீன் தட் ஆஃப் ஓகே புரிஞ்சு.
எர்த்தோடது இது, நெப்டினோடது இது சம்திங். நெப்டின் இவ்வளோ பெருசாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், தெரியல. நெப்டின் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எர்த்தோட சைஸ் கிட்ட தான் கிட்டத்தட்ட அந்த அப்படின்னு. நெப்டினோட பெருசாக தான் இருக்கும், இல்லைன்னா வந்து நெப்டின் டு எர்த் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு எர்த்தில் வந்து நெப்டினோட சைஸ் வரையும் இருக்கிற ரேடியஸ்குள்ளே இருக்கிறது தான் வந்துட்டு சப் நெப்டியூன்ஸ் நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே 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 இதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் இன் ஆர்பிட்ஸ். ஆர்பிட்குள்ளே இருப்பாங்களா? மோர் தென் half of our சன்லைட் ஸ்டார்ஸு, மல்டிபிள் காம்பினேஷன்ஸ், இதெல்லாம் தான் இது இருக்குது. ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு 6 சப் நெப்டியூன் பிளானட்ஸ் ஆர் டிஸ்கவர்ட் அண்ட் ஃபவுண்ட் இன் ரேர் கண்டிஷன் கால்டு. ஸோ ஓகே, இவங்க வந்துட்டு இந்த 6 சப் நெப்டியூன் பிளானட் வந்துட்டு இந்த கண்டிஷனில் இருந்திருக்காங்க. இந்த கண்டிஷன் என்னென்னா, இது ஆர்பிட்டல் பண்ணுற இது வந்துட்டு அதோட பாத்தை வந்துட்டு எப்படி வச்சுக்கணும், சிம்பிள் அதோட இதை கால்குலேட் பண்ணால் சிம்பிள் நியூமெரிக்கல் ரேஷியோவாக இருக்கணும். இது வந்து ரெகுலர் ரிப்பீட்டிங் பேட்டர்ன் வந்து இருக்கணும். ரெசோனன்ஸ்னால் அதானே ரெகுலர் ரிப்பீட்டிங், இது வைப்ரேஷன்ஸ் தானே. ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு இது இருக்கும். காமெட்னா இது காமெட் P12, இது என்னங்கிறது நம்ம படிச்சுக்குவோம். அது வந்து பான்ஸ் ப்ரூக்ஸ். சரி, அப்படின்னா வந்துட்டு என்ன படிச்சுக்குவோம், அஸ்ட்ரானமர்ஸ் ஹேவ் ஃபோட்டோகிராஃப்டு தி எனிக்மேட்டிக் காமெட் P12 ஆர் பான்ஸ் ப்ரூக்ஸ் ஃப்ரம் தி இந்தியன் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி இன் ஹான்லி. ஆமாம், இங்கே இதுதான் இருக்குது, IAO. எங்கே இருக்குது? லடாக்கில் இருக்குது, லடாக் ஹான்லி. இது இம்பார்ட்டண்ட்டு. யூஸிங் தி ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப். நம்ம சந்திராங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெலஸ்கோப். என்னது காமெட் P12? இட் இஸ் a celestial body object that has been playfully nicknamed the Devil Comet or likened to the Millennium Falcon for its distinctive appearance. The comet, first discovered in the year 1812, completes an orbit around the sun in 71 years. சரி, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, அது என்னது? இந்த சந்திரா டெலஸ்கோப்பில் வந்துட்டு இந்த ஆர்பிட்டை இது பண்ணியிருக்காங்க. இந்த காமெட் வந்துட்டு எப்போ இது பண்ணதுன்னு தெரியும், டெவில் காமெட்னு சொல்கிறாங்க. சந்திரா டெலஸ்கோப் பற்றி பார்க்கணும். இது வந்துட்டு இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த இதுலேயே அந்த ஒர்த்தா படித்தது வந்து இது மட்டும்தான், இந்த நியூஸில். இது என்ன இதுங்கிறது வந்துட்டு, இந்த டெலஸ்கோப் வந்து என்ன ரேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. It is at an altitude of 4,500 meters and operated by Indian Institute of Astrophysics, Bangalore. சரியா? அது எங்கே இருக்குது? இந்தியன் அப்சர்வேட்டரி. இதுதான் அப்சர்வேட்டரி. இதில் வந்துட்டு இந்த ஏரோஸ்பேஸ் இது இருக்குது, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பெங்களூர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. WHO Global Clinic Trials Forum. WHO Global Clinic Trials Forum was held, which endorses a global vision of sustainable clinical research infrastructure. Develop a giant vision of the strengthening clinical research capability, provides an update on clinical research capability, improving coordination and streamlining of regulatory ethics and approval process, addresses barriers to clinical trials. இந்த நியூஸ் எனக்கு பிடிக்கல. அடுத்து போகலாம். கோடெக்ஸ் அலிமெண்டாரியஸ். இது நமக்கு தெரியும். இது என்னென்னா வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது தான். இது ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. CAC கமிஷன் approved India's first proposal for global standards on millets. சரி, covering finger millet, barnyard millet, kodo millet, porso millet, little millet as a group standards. as a குரூப்பாக இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு குரூப் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. என்னது? FSSAI has set group standards, okay, which specify 8 quality parameters like limits for moisture, uric acid content for 15 types of millets. சரி, for 15 types of millets. This endorsement coincided with the celebration of International Year of Millets. சூப்பருங்க, சூப்பர். which was also proposed by India to raise awareness about nutritional health benefits of India. ஸோ வந்துட்டு கோடஸ் அலிமெண்டாரியஸ் கமிஷன் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு எப்படி FSSAI வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுதோ, அது இன்டர்நேஷனல் லெவலில் இவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச. ஸோ அதை பற்றி கீழே கொடுத்துருப்பாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க, இந்த கொடுத்துருவாங்க பாரு. ஸோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இதில் விஷயத்தில் பிடிச்சது, நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அதையும் நம்ம வந்துட்டு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அது என்ன தெரிஞ்சிச்சு, FSSAI வந்துட்டு ஒரு குரூப் ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு 15 இதுக்கு என்னென்ன மாய்ஸ்சர் கண்டென்ட், யூரிக் ஆசிட் கண்டென்ட்ங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த இதை வந்துட்டு ஸ்டாண்டர்டாக அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. CAC ஏற்றுக்கிட்டு 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ல இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணிச்சு. அதோட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நினைவுச்சு சம்திங், அது அந்த மாதிரி இது ஒன்று இது பண்ணியிருக்காக சொல்கிறாங்க. Millets are small grained annual warm weather cereals belonging to grass family. தெரியும், millets வந்து grass family.
They are known as nutricells. They also provide most of the nutrients essential for human body functioning. About CAC. Established in 1963, CAC is an international food standards body. ஸ்டாண்டர்ட்ஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. WHO அண்டு FAO. மேபி கேட்டால் நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம்ல, அதுக்கு சொல்கிறேன். ரோமில் இருக்கார், 189 மெம்பர்ஸ். இந்தியா மெம்பர் இல்லைன்னா அது கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. இட் இஸ் சப்ஜெக்ட் டு ப்ரொடெக்ட் கன்சியூமர்ஸ் ஹெல்த் அண்ட் என்ஷூர் ஃபேர் ப்ராக்டிசஸ் இன் ஃபுட் ட்ரேட். கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் ஆர் ஃபுட் கோட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், கைட்லைன்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆஃப் ப்ராக்டிசஸ் அடாப்டட் பை தி CAC. இந்த கமிஷன் தான் வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்ட். இது ஒரு வேறு நாட்டோட டேர்மாக இருக்கும். ஃபுட் கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வாலண்டரி. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், வாலண்டரி. அக்ரிமெண்ட்டான அப்ளிகேஷன், அதாவது என்னென்னா, இப்போ இவங்க ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நியூட்ரிசரல்ஸ், இப்போ ராகி இருக்குன்னா ராகியோட இதுக்கு வந்துட்டு இந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, அது சில இதில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், சில நாட்டில் முன்ன பின்னா இருக்கும். ஆனால் இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இதை வந்து பேன் பண்ணி விற்காமல் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது வந்து வாலண்டரி தான். அக்ரிமெண்ட்டான அப்ளிகேஷன் ஆன் சானிட்டரி அண்ட் ஃபைட்டோசானிட்டரி மெஷர்ஸ் ஆஃப் WTO ரெகக்னைசஸ் கோட் ஸ்டாண்டர்ட்ஸ் கைடன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். இங்கே பாருங்கள், இந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, சானிட்டரி அண்ட் ஃபைட்டோசானிட்டரி மெஷர் SPSF WTO, அது வந்துட்டு இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காமா, இந்த ஸ்டாண்டர்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காமா. கரெக்டாக சூப்பராக பண்ணால் வேறு லெவல் தான். கைட்லைன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ட்ரேட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட். ஸோ ஓகே, வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரேடில் வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக வந்து வச்சிருக்கிறத வந்துட்டு அவங்களே வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. அது கரெக்டு தான். WTO's SPCs recognized international standard setting organization known as 3 sisters. என்னது, ஃபுட் சேஃப்டிக்கு கோடெக்ஸு. இப்போ வந்துட்டு கரெக்டு. இப்போ WTOவில் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் பண்ணணும், இந்த ட்ரேடு இந்த ஸ்டாண்டர்ட் இது பண்ணல, அது சரியில்லை சரின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு இந்த கோடெக்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்துட்டு. ஏன்னா வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஃபுட்டுக்கு வந்துட்டு இதுதான் பண்ணுறாங்க. என்னது, ஃபுட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி வந்து இவங்க தான். ட்ரேடு நடந்தாலுமே வந்துட்டு இவங்க தான் இது பண்ணுறாங்க. ஃபேர் ப்ராக்டிசஸின் இது என்ஷூர் ஃபேர் ப்ராக்டிசஸ். அப்புறம் வந்து கன்சியூமர் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருந்தது. அடுத்து வந்துட்டு SPSன்னு என்னது, சானிட்டரி அண்டு ஃபைட்டோசானிட்டரி மெஷர்ஸு. பிளான்ட் ஹெல்த்துக்கு வந்துட்டு IPCC, பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கமிஷன். அனிமல் ஹெல்த்துக்கு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த்து. ஸோ இதுதான் மேட்ருன்னா இதுதான் மேட்ரு. பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்டு இன்னோவேஷன் கவுன்சில் BRIC. Recently, Union Minister of State for Science and Technology addressed the first ever meeting of BRIC Society. Okay. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. இது வந்துட்டு BRIC allowed it aims to achieve centralized and unified governance to maximize research and biotechnology in countries. ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு மேட்ரு. BRIC is an apex autonomous society formed after the BRIC Society. பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கவுன்சில். சரி, வந்துட்டு இப்படி ஒரு கவுன்சில் இருக்குது. இது என்னது, இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு எது கீழே வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிக்கு வருது. எதுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். aims to achieve centralized and unified governance to maximize the impact of biotechnology research across the country. ஸோ இப்போ இது இருக்குது, இது வந்துட்டு அடிக்கடி பார்த்தா தான் தெரியும் நம்ம. ஓகே, ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோம். எதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இது கீழே இருக்குது, எதுக்கு இட்ஸ் அபெக்ஸ் ஆட்டோனமஸ் சொசைட்டி, எதுக்கு ஃபார்ம்டு ஆஃப்டர் தி ரெகுலேஷன் ஆஃப் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தி ஓகே BRIC டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரலைஸ்ட் யூனிஃபைட் கவர்னன்ஸ் டு மேக்ஸிமைஸ் இம்பாக்ட் ஆஃப் பயோடெக் ரிசர்ச் அக்ராஸ் கண்ட்ரி. ரிசர்ச்சுக்காக மெயினாக இது பண்ணியிருக்கோம். அப்ரூவ்ஸ் ஃபஸ்ட்டு கேஸ்பர் பேஸ்டு ஜீன் தெரப்பீஸ். அப்ரூவ்டு ஃபஸ்ட்டு கேஸ்பர் பேஸ்டு ஜீன் தெரப்பீஸ் டு ட்ரீட் பேஷன்ஸ் வித் சிக்கிள் செல் டிசீசஸ். ஸோ சிக்கிள் செல் டிசீஸுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. கேஸ்கெவி அண்டு லைஃபிஜீனியா ஃபஸ்ட்டு செல் பேஸ்டு ஜீன் தெரப்பீஸ். இட் இஸ் அப்ரூவ்டு ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிக்கிள் செல் டிசீஸ்.
இது வந்துட்டு என்னது, சிக்கிள் டிசீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட்ஸ் அன் இன்ஹெரிட்டட் பிளட் டிசார்டர், பிளட்டில் இருக்கிறது. தட் கேன் பி டெபிலிட்டேட்டிங் அண்ட் லேட் டு ப்ரீமெச்சூர் டெத்து. ஓகே, இன் பேஷண்ட் 12 years ஆஃப் ஏஜ் அண்ட் ஓல்டர். இதுக்கு தான் வந்துட்டு கேஸ்கேவியும் லைஃபிஜீனியாவும் இது நான் எழுதி வச்சுருக்கேன் என்னோடய நோட்ஸை, இது பண்ணி வச்சுருக்காங்க. Casgevy is approved by UK to treat both sickle cell diseases and beta thalassemia. Casgevy is approved by UK to treat both sickle cell. ஒரே நிமிஷம். US approves first CRISPR based gene therapies to treat their patients with sickle cell anemia. ஓகே, படிக்கலாம். இப்போ வந்துட்டு கேஸ்கேவி லைஃபிஜீனியாவும் தான் வந்துட்டு இதுங்கிற வந்து 2 இது பார்த்தோம், 2 தெரப்பி. எதுக்குன்னா வந்துட்டு சிக்கிள் செல்லை ட்ரீட் பண்ணுறதுக்கு 12 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து பண்ணுறது. இது வந்து என்னது, Casgevy is also approved by UK to treat both sickle cell and beta thalassemia. ஓகே, அதுவும் வந்து இன்ஹெரிட்டட் பிளட் டிசார்டர் தட் ரெடியூஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப், நம்ம தலசேமியானா தெரியும், அது வந்துட்டு ஹீமோக்ளோபினோட இது வந்துட்டு ஃபுல்லாக கம்மியாகி விட்டுரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அனிமியா, தலசேமியா, சிக்கிள் செல் அனிமியா இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக தெளிவாக ஒருக்கா வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டாட்டிக் போர்ஷன் அப்போ வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்பொழுதுக்கு என்ன இருக்குங்கிறத மேலால் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மேகசினை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 4 times வந்துட்டு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை படிக்கிறது தான் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் படிக்க ஒரு மேகசினை 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த இது பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக இதில் என்னென்ன இருக்குங்கிறது லைட்டாக தெரிஞ்சு வச்சுப்போம். inherited blood disorder reduce production of hemoglobin. Casgevy therapy is utilizing clustered CRISPR. இந்த டெக்னிக் தான் CRISPR. அதனால இது வந்துட்டு CRISPR Cas9 சொல்கிறோம்.
Casgevy therapy is utilizing clustered regularly interspaced short palindrome repeats association protein 9 Cas9. ஓகே CRISPR-Cas9 டைப் ஆஃப் ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி. இது என்னங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அனிமேஷன் பார்த்தோம்னா. நான் இப்போ வந்து சொல்கிறேன் சரியா. CRISPR-Cas9 is used to modify gene functions to change genetic code of or edit gene at particular locations. தெரியும். Early Nobel Prize for Chemistry 2020 was awarded to the Emmanuel Charpentier and Jennifer A. Doudna for development of CRISPR-Cas9. கெமிஸ்ட்ரி இதுதான் கொடுத்துருக்காங்க. How CRISPR-Cas9 works? It works as a cut and paste mechanism of ஓகே இப்போ என்னென்னா நியூஸ் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு சிக்கிள் செல் இது பண்ணியிருக்காங்க. இதே தலசமிக்கு இதுக்கு வந்து லண்டனில் பண்ணியிருக்காங்க. இது வந்து எத்தனை வயசுக்கு பண்ணியிருக்காங்க, யூகேல என்ன பண்ணியிருக்காங்க, யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அப்புறம் வந்துட்டு லெஃபிஜினியா, இது வந்து கேஸ்கெவி லெஃபிஜினியா இது எதுக்குங்கிற போது கேட்டாங்கன்னா இதை கண்டிப்பாக சொல்கிறேன். இதை கேட்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். எப்படின்னா வந்துட்டு இந்த டேர்ம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்களா ரீசெண்ட்லி சீன் நியூஸ், இது என்னது லெஃபிஜினியா அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு எழுதிக்கலாம் இது ஈஸியாக. சரி, இப்போ CRISPR-Cas9 டெக்னாலஜியை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். இது ஈஸியாக கேட்டால் அப்படி கேட்பாங்க, இல்லை வந்துட்டு இந்த மூணுமே கொஸ்டினாக கொடுத்தா கூட கேட்பாங்க. How CRISPR-Cas9 works? It works as a cut and paste mechanism on DNA strands. ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பாக்டீரியாவில் வந்துட்டு ஒரு இது இருக்கும், ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், எனக்கு மறந்துடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இருந்தாலும் லைட்டாக நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு இது எடுத்துருவாங்க, என்னது ஒரு கட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டீன் மாதிரி எடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது ஒன்று இருக்கா இந்த இதில் வச்சுட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த Cas9 இது CRISPR இது Cas9 நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணும்போது கரெக்டாக இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னா இதில் போகும்போது இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரையும் தேவையில்லைன்னா இதை மட்டும் கட் பண்ணி விடுவோம். ஸோ இதை நம்ம தெளிவாக பார்ப்போம். அனிமேஷனில் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதை பார்த்தா மறக்காது. அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு இப்படி கேட்டால் தப்பாக கூட எழுதாமல் இருப்போம். கட் அண்ட் பேஸ்ட் மெக்கானிசம் அண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட் ஜெனடிக் கோட்ஸ் தட் நீட் டு பி சேஞ்ச் ஐடென்டிஃபைட். அதாவது ஜெனடிக் கோடை வந்துட்டு நீ வந்துட்டு இது பண்ணணுங்கிறது வந்துட்டு அதான் ஸ்பெசிஃபிக் இடத்துல வந்து வெட்டுதுன்னு சொல்கிறோம்ல. Cas9 protein is used as a pair of molecular scissors to cut off from a strand. Okay, Cas9 protein. Strand when broken has a self-repairing tendency. This way of damaged DNA strands can be removed and help human body to restore healthy states. ஆமாம், ஸ்டாண்ட் வந்துட்டு ப்ரோக் ஆச்சுன்னா வந்துட்டு செல்ஃப்-ரிப்பேரிங் டெண்டன்சி வந்து இருக்குதா, உண்மைதான். இது பண்ணும்போது Cas9 protein வந்துட்டு யூஸ் ஆஃப் பேர் ஆஃப் மாலிகுலர் சிசர்ஸ் இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் CRISPR எடிட் genes in human embryo, change genetic codes of crops to improve இது நியூ தெரபிஸ் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட். இதுக்கெலாம் இது பண்ணுறோம். கிராப்போட இதை வந்துட்டு இது பண்ணுறது கூட யூஸ் பண்ணுறோம். கிராப்ஸு கிராப் ரெசிடன்ஸ் நியூ தெரபிஸ் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட். இந்த Cas9 இந்த இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஈஸியாக. ஓகே, the Cas9 proteins form a complex with guide RNA in a cell. Okay, this complex attaches to a matching genome with adjoining to the spaces or yellow segment spacer. Okay, கரெக்டாக இது பண்ணிக்குது இந்த guide RNA. Okay, the Cas9 RNA complex cuts the double strands. Okay. Programmed DNA may be inserted at the cut. சரி, கரெக்டாக இது வந்துட்டு நம்ம டிஎன்ஏ வந்துட்டு அன்வைண்ட் பண்ணிவிட்டு இந்த Cas9 வந்துட்டு கைடு RNA வச்சு கரெக்டாக இந்த இடத்துல போய் இது பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நமக்கு தேவையான இடத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணுறோம். இது எவ்வளோ தேவை என்னங்கிறத வந்துட்டு கட் பண்ணுறோம். அதுக்கு வந்து கட் பண்ணிட்டு ப்ரோக்ராம்டு டிஎன்ஏ வந்துட்டு மறுபடியும் இது பண்ணுவோம். கட் பண்ணுறதுக்கு இதுக்கு சேர்த்துறதுக்கு வந்துட்டு லிகேஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த என்சைம் வச்சு இது மொட்டை வைப்போம், அது தெரியும். எல்லாமே ப்ரோட்டீனால் ஆனது தான், அது நமக்கு தெரியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை நியூஸ் இருக்குது ஆக்சுவலாக 7.4 வந்துக்கிட்டே இருக்குது. இதானே இது தானே நியூஸ் ஷார்ட்ஸு ரோபோட்ஸு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஈஸி தான். அடுத்து சும்மா 2 பேஜ் தான், ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா. அப்புறம் வந்துட்டு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர். சென்டர் ஹேஸ் decided to rename ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் சென்டர். ஆமாம், இது இருந்துச்சு மந்திர் மாற்றுறாங்களாமா. வித் டேக்லைன் ஆரோக்கியம் பர்மம் தானம். சூப்பராக இருக்குல்ல.
நம்ம தானம் லான்ச் ஆனது ஆயுஷ்மான் பாரத் ப்ரோக்ராம் இன் 2018. சரி 2018 ஆயுஷ்மான் பாரத் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க, நமக்கு தெரியும். அது கூட நான் ஹெல்த் டிஜிட்டல் இந்த மிஷன் கூட கேட்டாங்க 2021 ப்ரின்ஸில். There are over 1.6 lakh centers in the centers. Okay, they are envisaged to deliver an expanded range of services that go beyond maternal and child care services. They provide care for non-communicable disease, palliative and rehabilitative care, oral eye and ENT care, mental health, first level care of emergencies and trauma. They also provide free essential drugs and diagnostics. இதுதான் வந்துட்டு இந்த மந்திர் வந்து ப்ரொவைட் பண்ணுதாமா. என்னென்ன பண்ணுது, ஆயுஷ்மான் பாரத்துக்கு கீழே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு நமக்கு தெரியும். இந்த ப்ரோக்ராம் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு கரெக்டாக கிட்டத்தட்ட வந்துட்டு 1.5 இது இருக்குது, 1,60,000 இருந்தது. மேட்டர்னிட்டி ஹெல்த்லேருந்து சைல்டு கேர் சர்வீஸ் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. இதுவங்க மெயினாக வந்துட்டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ப்ளஸ் ONT ENT எல்லாத்துக்குமே, இந்த ஓரல் ENT எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ட்ரக்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டயக்னோஸ்டிக் சிஸ்டம்ஸ்லாம் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஆரோக்கிய மைத்ரி எய்டு கியூப் அப்படின்னா அது வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல், மூவிங் ஹாஸ்பிட்டல். சரியா, ஆரோக்கிய மைத்ரி எய்ட் கியூப் வாஸ் அன்வீல்ட் இன் குருகிராம், ஹரியானா. சூப்பரில் இது கண்டிப்பாக இதை நம்ம நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது இந்த எக்ஸாம் இல்லைனாலுமே இதுக்கு முடிச்சுட்டு வர TNPSCயில் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறத கண்டிப்பாக ஒரு 2-3 கொஸ்டினாச்சும் நான் கேட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து அடுத்தது வந்துட்டு இட் இஸ் அ மாடுலர் ட்ராமா மேனேஜ்மெண்ட் அண்ட் எய்டு சிஸ்டம் டிசைன்டு ஃபார் ரேபிட் டெவலப்மெண்ட் இன் மாஸ் கேஷுவல்டி இன் சொசைட்டி. அது மாடுலர் ட்ராமா மேனேஜ்மெண்ட் அடிபட்டுச்சுன்னா அண்ட் எய்டு சிஸ்டம் டிசைன்டு ஃபார் ரேபிட் டெப்ளாய்மெண்ட் இன் மாஸ் கேஷுவல்டி இன்சிடென்ட்ஸ். சரி, வேர் இன் டைம்ஸ் ஆஃப் பீஸ் ஆர் வார். ஓகே டைம்ஸ் ஆஃப் பீஸ் ஆர் வார். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 72 detachable mini cubes, each being a specialized station for emergency response and humanitarian efforts. Okay. The cubes are light and portable and can be rapidly deployed anywhere from airdrops to ground transportation. It can treat 200 patients. It is designed indigenously under Project Bisham, Bharat Health Initiative for Sahyog, Hida and Maitri. ஸோ வந்துட்டு ப்ராஜெக்ட் பிஷன் கீழே வந்துட்டு இதை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியாக தெரியும். எனது ஆரோக்கிய மைத்ரி எய்டு கியூபுங்கிறது வந்துட்டு இது கியூபிகல்ஸ்னால் நமக்கு தெரியும்ல, சும்மா வச்சு ட்ரீட் பண்ணுற மாதிரி இடம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஆரோக்கிய மைத்ரி எய்டு கியூபு ப்ராஜெக்ட் பிஷமு 72 டிட்டாச்சபிள் இது டைம்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் வார் போர்ட்டபிள் அண்ட் லைட் இது 200 பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண முடியும். இண்டிஜினஸ்லி டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியம் இதுதான், இண்டிஜினஸ்லி டெவலப்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அக்டோசைட் அப்படின்னா அது நியூட்ராசிட்டிக்கல் டேப்லெட்ஸ். நியூட்ராசிட்டிக்கல்னால் என்னன்னு தெரியலையே. நியூட்ராசிட்டிக்கல்னால் another term for functional food health giving nutrition and medical benefits. சரி, ஓகே. ஆமாம், நியூட்ரிஷனுக்காக கொடுக்குறது தான் நியூட்ராசைட்ஸ் நினைக்கலாம். ஆமாம், அக்டோசைட் has shown remarkable results in enhancing the quality of life for cancer patients. சரி, அக்டோசைட் வந்து கேன்சர் பேஷண்ட்க்கு இருக்குது. நியூட்ராசிட்டிக்கல் ரெஃபர்ஸ் டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கப்பா. தட் ப்ரொவைட்ஸ் மெடிக்கல் ஆர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் தி ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ். சரி, ஓகே. இட் மினிமைசஸ் தி சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேடியோதெரப்பி. ஓகே. இது வந்துட்டு ஃபுட் ப்ராடக்ட்டு, அதில் வந்துட்டு மெடிக்கல் அண்ட் இந்த பெனிஃபிட் வந்துட்டு இருக்கும். ஏன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ்க்காக வந்துட்டு, அதாவது சாப்பாட்டில் மருந்து வச்சு கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் நியூட்ராசிட்டிக்கல்ஸ். இது வந்துட்டு மினிமைசஸ் தி சைடு எஃபெக்ட் ஆஃப் ரேடியோதெரப்பி. ரேடியோதெரப்பி இஸ் அ கேன்சர் ட்ரீட்மெண்ட் தட் யூசஸ் ஹை டோசஸ் ஆஃப் ரேடியேஷன் டு கில் கேன்சர் செல்ஸ் அண்ட் ஸ்விங் டியூமர்ஸ். ரேடியோதெரப்பிங்கிறது என்னது, ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு. ஹை டோசஸ் ஆஃப் ரேடியேஷன் டு கில் கேன்சர் செல்ஸ் அண்ட் ஸ்விங் டியூமர்ஸ். Developed by Department of Atomic இப்போ இந்த இது யார் வந்துட்டு இது பண்ணியிருக்காருன்னா ரேடியோ தெரப்பி கிடையாது. அக்டோசைட்டுங்கிறத வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இதுதான், யார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அலாங் வித் ப்ரைவேட் ஃபார்மா கம்பெனி கூட. இது யார் அப்ரூவ் பண்ணியிருக்கா? கண்டிப்பாக ஃபுட்டுனாவே தலைவர் வந்து அப்ரூவ் பண்ணால் தான் இது பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்துட்டு பார்த்தோம்,
FSSAI வந்துட்டு இது பார்த்தோம். இந்தியா வந்துட்டு இந்த கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷனில் வந்து ஒரு மெம்பரு, அது வந்துட்டு எது செட் பண்ணும். ப்ளஸ் SPS வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ணியிருக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்துட்டு ஒரு நியூஸ் பார்க்கும்போது நம்ம எல்லா ஆங்கிலையும் நம்ம வந்து படிப்போம். இது வந்து தெரியும். இது ஒரு 2-3 தடவை படித்தோம்னா நம்ம நிறைய லைன்ஸ் வந்துட்டு கனெக்டிங் த டாட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் மேட்ரு. அடுத்து வந்துட்டு பாம்பு டிசீஸ். என்னது? ரீசெண்ட்லி இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பேஷண்ட் டயக்னோஸ்ட் வித் பாம்பு டிசீஸ் டைடு. ஐயோ பாவம், யார் சேர்ந்தால் இதெல்லாம் தெரியும் தேவையில்லை. ஆனால் டிசீஸை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். A rare inherited disorder that affects 1 child per million. ஐயோ குழந்தைங்களுக்கு வருது. caused by deficiency of enzyme acid alpha glucosidase GAA alpha glucosidase which break down complex sugars in the body. ஆமாம், கரெக்ட். நம்ம இதில் டைஜஷனே அப்படி தானே. சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் சுகர் வந்து சிம்பிள் சுகரை கன்வெர்ட் பண்ணுறது தான். It results in the accumulation of glycogen in the cells. Results in the ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ். சிடேஸ்னா எஸ்னா வந்துட்டு பிரேக் டவுன் தான், நமக்கு தெரியும். குளுக்கோஸ் வந்து இது பண்ணுது, இது நமக்கு தெரியுது. இந்த என்சைம் பேர் வந்துட்டு நம்ம மறக்க மாட்டோம். அப்போனா வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சுகரை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறது வந்துட்டு ஃபெயில் ஆகுது. இந்த என்சைம் கம்மியாக இருக்குது, சாரி இந்த என்சைம் டெஃபிஷியன்சியாக இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா கிளைகோஜன் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது, பர்டிகுலர்லி இந்த மசில்ஸ். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ்டு லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர். Symptoms: muscle weakness, respiratory issues, and heart problems. Mostly to manage the symptoms and improve the patient's quality of life. Green leaf volatiles. For the first time, scientists were able to visualize plants sensing components called GLVs. சரி, ஓகே. Plant sensing compounds could be damaged plants to let others know the danger is near. இது செம்மல. சரி, ஓகே. This allows other plants to make themselves less palatable or even indigestible to insect attackers. GLVs are short chain 6 carbon atoms. Okay, 6 carbon atoms, a group of alcohol, acetate and aldehydes from fatty acids. Okay, it's a common constituents of herbivore infested plants. GLV plays important role in plant defense. சரி, இப்போ GLVனா என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். JT60SA experimental nuclear fusion reactor, world's biggest experimental nuclear fusion reactor. JT60SA inaugurated in Japan. nuclear fusion reaction. இவங்க டோக்கமாக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, சைனாவோட டோக்கமாக்குனா அந்த இது நியூக்ளியர் ஃபியூஷன் வச்சு இது பண்ணுறது. அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சன்னே உருவாக்குற அளவுக்கு, அதாவது அவ்வளோ எனர்ஜி வந்துட்டு இருக்கும் ஃபியூஷன் ரியாக்ஷனில் பண்ணி. இப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு நெட்டு பாசிட்டிவே வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நாள் எடுத்தோம். ஏன்னா நம்ம அதுக்கு போடுற எனர்ஜி அதிகமாக இருக்கும், அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சரி, இட்ஸ் a joint initiative between European Union and Japan and is a forerunner of under construction of ITER. இது இந்தியாவும் நம்ம இதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப் பண்ணுறோம். கரெக்ட், ITER நம்மளும் இருக்கும். ITER ப்ராஜெக்டில் forerunner for under construction ITER. Super. Nuclear fission is a process in which 2 or more light atoms தெரியும். லைட் ஆக்ஷன்ஸ் வந்து ஹெவி இதாக வந்து நியூக்ளியஸாக வரும், அட்டாமிக் நியூக்ளியர் வந்து ஹெவி நியூக்ளியாக வரும். ட்ரமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் இது வரும். ஃபிஷன்னா வந்துட்டு பெரியது வந்து சின்னதாக ஸ்ப்ளிட் ஆகும். ஆல் நியூக்ளியர் பிளான்ஸ் யூஸஸ் நியூக்ளியர் ஃபிஷன் தான். ஆமாம், அது நம்ம எல்லாமே தெரியும் இப்போதைக்கு. ஃபியூஷன் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபியூஷன்: abundant energy and fuel is nearly inexhaustible. neither produce CO2, அது எல்லாமே தான் அப்படி தான். ITER பற்றி பார்ப்போம். ITER aims to demonstrate nuclear fusion as a clean source of energy. கரெக்ட். It is located in France. ஞாபகம் வச்சுக்கோங்க, France. And it is a collaboration of China, EU, India, Japan, Korea, Russia, US. ஞாபகம் வச்சுக்கணும், சைனாவும் இருக்கார், அவங்கள இது யூஎஸும் இருக்காங்க, நம்மளும் இருக்கும். ஜப்பான், கொரியா, ரஷ்யா, EU எல்லாருமே இருக்காங்க. It aims to build the world's largest tokamak
a magnetic fusion designed to tap into the potential of fusion energy. டோகாமோக்னா ஒரு ரியாக்டர் தான், அது வந்துட்டு ஃபியூஷன் எனர்ஜி வந்துட்டு இது பண்ணுறது. a magnetic fusion device used something. The tokamak operates based on the same principles that the power the sun and star operates. இது நமக்கு தெரியும். சன்னில் என்னது ஹைட்ரஜன், என்ன இது ஹைட்ரஜனும் இதுவும் சேர்ந்து ஹீலியம் ஆகுதா? ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹீலியம் ஆகுது, அதானே நடக்குதாங்க? ஆமாம், சன்னில் நடக்கிறது வந்துட்டு அதுதான். சன்னுக்கு இப்போ வந்துட்டு அதை வச்சு பார்க்கும்போது பாதி வயசாகிடுச்சாமா, இன்னும் பாதி ஃபியூவல் இருக்காமா, நமக்கு தெரியும் அதெல்லாம். Using a robust magnetic field, it fuses hot plasma and can reach temperature over 150 million degrees Celsius, 10 times the hotter than the sun's core. நல்லா ஞாபகம், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இட்டர் anthrobots. Scientists have developed anthrobots. They are tiny robots made of human cells that are able to repair damaged neural cells. They can be created from, என்ன பண்ணுது இது வந்து டைனி ரோபோட்டாமா ஹியூமன் செல்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்களாமா. அது வந்துட்டு ரிப்பேர் டேமேஜ் நியூரல் செல் டிஷ்யூஸ் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு. They can be created from adult human cells without genetic modifications. They can be fused together from a superbot. Their development represents a significant advancement in the regenerative medicine. Regenerative medicine is the process of replacing or regenerating human cells, tissues, organs to establish normal function. Anthrobots function different from xenobots, which are derived from embryonic stem cells of frog. சரி, xenobots இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஆனால் கண்டிப்பாக அதை நம்ம பார்ப்போம். Hydrogen for heritage scheme. India proposed to invite global firms to manufacture hydrogen trains. அடேங்கப்பா, for implementing the hydrogen for heritage scheme. It was announced in the Union Budget 2023-24. And Railways has envisaged to run 35 hydrogen trains. Also, Indian Railways will retrofitment of hydrogen fuel cell on the existing diesel electric multiple unit. DMU. Hydrogen fuel cells use the chemical energy of hydrogen to produce electricity. Benefits will produce green transportation. Technology will support zero emission carbon emissions. Krutrim. Ola has recently launched the Krutrim, which is a large language module trained specifically for Indian language. Krutrim can handle 20 Indian language and generate content. இதெல்லாம் சரி, ஓலா வந்து இது பண்ணியிருக்காங்க. சும்மா லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 22 லாங்குவேஜ் இது பண்ணுறது இதெல்லாம்ட்டு. About LLM, they are the deep learning algorithms that can recognize, summarize, translate, predict and generate content using very large data sets. They are referred to as a neural network, which are computing inspired by human brain. Some of the famous LLMs are OpenAI, Chatbot, Google's Gemini, etc. Okay. 22 லாங்குவேஜை வந்துட்டு கண்டென்ட் பண்ணி இது பண்ணுமாமா. about 10 செகண்ட்ஸாக என்னன்னு தெரியல, 10 கொடுத்துருவேன். லாங்குவேஜ்க்கு டீப் லேர்னிங் ஆகுது, சம்மரைஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம வந்துட்டு கல்ச்சர் பார்த்துருவோம்.